ஏன்னா இன்றைக்கி நம்ம வந்துட்டு டேயாங்க ஒரு ஒன் ஷாட் வந்து பார்க்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் போல் தான் ஹெட்செட் மாதிரி மணிக்கு வந்து அடிக்ட் ஆகுதுங்க. சரி வந்து டைம் போகலாம். ஓகே, ஒரு சின்ன இன்ட்ரோ வந்து பார்த்தோன்னா டேயாங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாஃபியாவாக வந்துட்டு இருக்காரு. ஸோ ஒரு அண்டர் கிரவுண்ட் பிஸ்னஸ்லாம் நிறையா வந்து பண்ணுவார். சரி ஓகே, ஹீரோனை பற்றி சொன்னால் ஒரு இன்னசென்ட் கேர்ள். ஓகே, இதுக்கப்புறம் இன்ட்ரோ போதுன்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக வாங்க டைமுக்குள்ளே போயிடலாம். இந்த ஸ்டார்டிங் சீன்டா அழகாக தான் இருக்கேன். அழகாக தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு, நல்லா தான் இருக்கு. அடியோ வயனு எவ்வளோ நேரம் நீ கண்ணாடி பார்த்துருப்பேன். சீக்கிரம் ரசிக்கிறோம். வேண்டவா. இப்போ நம்ம ஹீரோன் வந்து அவங்க அம்மா தான் கூப்பிட்டு இருப்பாங்க. ஹீரோன் அவங்க ஏன் அடக்க பிள்ளை மாதிரி வந்து கீழே அடிக்க வந்திருப்பான். என்னாச்சும்மா, என்ன விஷயம்? உங்கள் அப்பா தான் உன்னை கூப்பிட்டு இருக்காரு, சீக்கிரமா. சரிம்மா. இப்போது ஹீரோனும் வந்து போயிருந்துருப்பா. அவங்க அப்பா வந்து டைனிங் டேபிளில் உட்காந்துருக்காரு. ஹீரோன் அமைதியாக போய் உட்காந்துட்டு சொல்லுங்கப்பா. இல்லைம்மா வைனு, அது வந்து உனக்கு நாங்கள் அலைன்ஸ் பார்த்துருக்கோம். ஒரு நல்ல பையன்தான், நல்ல ஃபேமிலி, உனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நீ பையனை பாரு, எனக்கு ஓகேவான்னு பாரு. ஓகேவா? சரிப்பா, நீங்கள் என்ன சொன்னாலும் எனக்கு ஓகே தான். நீங்கள் பார்த்து ஓகே பண்ணால் எனக்கு ஓகேப்பா. இல்லைம்மா, அதுக்குன்னு உங்ககிட்ட கேட்காம நாங்கள் எல்லா முடிவும் எடுக்க முடியாது. அதனால தான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன். இதுதான் பையன் ஃபோட்டோ இந்த கவரில் இருக்குது. நீ பாரு, பொறுமையாக முடிவு சொல்லு, சரியா? ஒன்றும் அவசரம் இல்லை. இப்போ கூட டைம் ஆகலை, பொறுமையாக பார்க்கலாம். சரிப்பா. இப்போ அப்பா எஞ்சி போயிருந்துருப்பாரு. கடகடன்னு அம்மாவும் பொண்ணு வந்து இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்கம்மா. ஒழுங்காக கொடு, அது நான் வருங்காலம் வாழ போகிற ஃபோட்டோ ஒழுங்கு கரெக்டாக காட்டுவான். ஏன் மரமான நான் பார்க்கக்கூடாதுரா, குட்ரி. என்ன பெரிய இவ்வளோட்டம் அப்படியே உங்கள் அப்பா பார்த்தா வாக்கிங் சீனை போட்டுட்டு இருந்தேன். இப்போனும் வந்து ஃபோட்டோ கேட்டுட்ருக்கேன், ஒழுங்காக கொடுத்துட்றீ அப்படின்னு 2 பேரும் மாறி சண்டை போட்டுருப்பாங்க. அப்பா வந்து 2 பேரும் ஈனம்மா நீ பாருமா அப்படின்ற மாதிரி ஈரோ வந்து கொடுத்துட்டுப்பான். என்னமோ நடிக்கிறா அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்பாவும் அது சாவி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிருப்பாரு. அவருக்கு தெரிஞ்ச தான்ற மாதிரி நக்கெல்லாம் சிரிச்சே போயிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோனா அம்மாவும் சேர்ந்தே வந்து ஃபோட்டோ எடுத்துருப்பாங்க. ஸோ தேங்கோட ஃபோட்டோ தான் பார்க்க மனுஷன் சும்மாவே சொல்லவா வேணும். அப்படியே வந்துட்டு பயங்கர அழகாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மீன் மறந்துட்டா. ஸோ இங்கே வந்துட்டு வாய்க்குள்ளே போயிட்டு போதுறி, வாயை முடுறி. நான் ஒன்றும் அப்ளை பண்ணியே சும்மா ஏதாவது அந்த சொல்லணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. ஆமாம், சங்கிட்டு சாக்கில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறா பார் அப்படின்னு அம்மா பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோன் அவங்க இதே மேலே வந்துட்டு அந்த ஃபோட்டோ பார்த்து ரசிச்சுட்டு இருக்கான். பரவாயில்ல, அழகாக இருக்காரு, எனக்கு பிடிச்சிருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹாப்பியாக வந்துருக்கான். இங்கே அப்படியே கட் பண்ணிட்டு இந்த சைடு டேங் வந்து காமிக்கிறாங்க. ஒரு 3 பேரை வந்துட்டு முட்டி போட்டுட்டு இருக்காங்க. பின்னாடி கையெல்லாம் கட்டி வச்சு மூஞ்செல்லாம் அடித்து உடச்சி வச்சுருக்கானுங்க. பயங்கரமான ரத்தம். சரி, அவங்க எல்லாருக்கும் ஒரு 2 சான்ஸ் தரேன். ஓகேவா? 2 சான்ஸ். ஒன்று அடக்க ஒடுக்கமா சாகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா மூடிக்கிட்டு எவன் மாட்டி விட்டதுன்ற விஷயத்த மட்டும் சொல்லிக்கணும், அவ்வளோதான். இன்னொரு சான்ஸ், அதை நான் அப்புறம் சொல்கிறேன். முதல்ல ஃபர்ஸ்ட் சான்ஸ்க்கு கேட்போமா? சொல்லுப்பா. இப்போது டேங் வந்து ஒரு மாஃபியா கேங்கில் இருக்கா அப்படின்றதுனால வந்துட்டு அவங்க வந்து அவருக்கு நிறைய வந்துட்டு ஆட்கள்லாம் வந்து இருப்பாங்க. அதில் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய பேர் வந்து சுற்றி நின்றுட்டுருக்காங்க. அவங்க எல்லாரையும் வந்து சுற்றி நின்றுட்டு பிடிச்சிட்டு இருப்பாங்க. அவனுங்களாம் நடுங்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்க 3 பேரும் ஆக்சுவலாக கூட வேலை செஞ்சு டேங்கை பார்த்தா பயப்பட தான் செய்வாங்க. ஏன்னா அவன் மனுஷன் பயங்கர டயர் பீஸு. கேட்டு ரொம்ப நேரம் ஆச்சு. இப்போ அவர் கேட்க அப்படியே அடி விழுந்துகிட்டே இருக்கு அவனுங்களுக்காங்க. அதில் ஒருத்தன் வந்துட்டு இந்த மாதிரி சாகிற நிலைமைக்கே வந்து போயிருப்பான். இருந்தாலும் டேங் விட்டுற மாதிரியே இல்லை. சரி, உங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சிருச்சு, போனால் போது உயிர் பொலிக்க ஒரு வழி கொடுக்கலான்ட்டு சான்ஸ் கொடுத்தேன். கேட்கல. இப்போது 2வது சான்ஸ் யூஸ் பண்ணிடுவோமா? இப்போ அவர் கன் எடுத்துருப்பாரு. அதில் ஒரே ஒரு புல்லட் மட்டும் போட்டு அப்படியே சுற்றி விட்டுட்டு அவங்க யாருக்கு லக் இருக்குதுன்னு பார்க்கலாம். லக் இருந்தால் இதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லையே ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கன்னை ஒரு புல்லட்டையும் எடுத்து போட்டிருப்பாரு. ஸோ இப்போ 2 புல்லட் இருக்குது அந்த கன்னில். ஓகே, இப்போ ஒரு 2 புல்லட் இருக்குது. ஓகேவா? நான் ஷூட் பண்ணுறேன். ஒரு வேலை சாகுறவன் செத்துப்போம். கடைசியாக எவன் உயிரோடு இருக்கானோ அவன் என்ன உண்மையை சொல்லுவான், கண்டிப்பாக சொல்லுவான். பாவம் மிச்ச 2 பேர் தான் அநியாயமாக சாக போயிங்க. எனக்கு அதை பற்றி கவலை மாரி கிடையாது. ரெடியா? அவனுங்க அவங்க கதறிட்டு இருக்கானுங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அடையான் கேட்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஒருத்தங்கிட்ட வந்துட்டு ஷூட் பண்ணோன்னே அவன் செத்துட்டான். பாடுறான். சே பயங்கரமான அன்லக்கி பர்சனாக இருப்பான் போட்டிருக்கேன். பாவம், இவெல்லாம் இந்த பூமிக்கு தேவையா? செத்துப்போ. இப்போ நீங்கள் 2 பேர் தான் இருக்கீங்க. யாருக்கு இந்த ஒரு புல்லட் வரும்போதுன்னு தெரியலையே. அது முன்னாடி போனால் போதுன்னு ஒரு சான்ஸ் தரேன். ஒழுங்க மாதிரி தான் உண்மையாக சொல்லிடுங்க. 2 பேரில் எவனாலும் ஒருத்தன் காட்டு கொடுத்துட்டு போயிட்டே அவள் தான். இங்கே 2 பேர் மாறி காட்டி கொடுத்துக்கிறானுங்க. இவன் நான் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. இது வாழாவதுடா சை ஷோ
சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வந்து 2 பேரையும் ஷூட் பண்ணிட்டாரு. இங்கே மற்றவங்களாம் அப்படியே வியோட பார்த்துட்டு கேட்டேங்க, என்ன நான் என்ன அவ்வளோ நல்லவனா என்ன சொல்கிறதெல்லாம் காப்பாற்றுறதுக்கு? எனக்கு என்ன தோணுதோ அதான் நான் செய்வேன். ஆக்சுவலாக நான் ஒன்றும் அதில் 2 புல்லட் மட்டும் போடல, எல்லா புல்லட்டும் இதில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நக்கெல்லாம் சிரிச்சிட்டு கண்ணை தூக்கி போட்டு போயிட்டுருக்காரு. இனிமேல் எல்லோரும் பார்த்துருக்கானுங்க. ஸோ இதுக்கப்புறம் டேங் வரையும் வந்திருப்பாரு. அப்படியே அன்வாஷ்லாம் பண்ணிவிட்டு அமைதியாக வந்துட்டு அவரோட மேன்ஷனுக்கு போயிருப்பார். ஸோ அவருக்கு வந்து ஆக்சுவலாக வந்துட்டு மாஃபியா அந்த வேலைலாம் சேர்த்துக்கு வந்துட்டு அவர் தனியாக வந்து ஒரு இடம் வச்சிருக்காரு. அதே மாதிரி வந்துட்டு அவருடைய வீடுன்றது தனியாக இருக்கும். அவருக்கு ஒரே ஒரு அம்மா மட்டும் தான் இருக்காங்க, அப்பா வந்துட்டு கிடையாது. ஆக்சுவலாக அவருமே வந்துட்டு மாஃபியாவில் இருந்து தான் வந்து இறந்துருப்பார். அதுக்கப்புறம் தான் டேங் வந்து ஒரு மாஃபியாவாக இருப்பார். இப்போ அவர் வீட்டுக்கு அமைதியாக வந்திருப்பாரு. அங்கே இந்த மாதிரி சொன்ன கேட்குது, சூப்பராக நம்ம வரதை கண்டுபிடிக்கிறானுங்க. என்னம்மா என் கால் வலிக்குதுப்பா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் இருந்தாலும் வந்துட்டு அவர் வந்து அம்மா மேலே பாசம், பயங்கரமான பாசம். ஸோ அமைதியாக வந்துட்டு உட்காந்து காலம் கேட்டுட்டு இருக்காரு. ஸோ அம்மாவே வந்துட்டு அவரோட தலையை அப்படியே கோதி விட்டுட்டு இருப்பாங்க. சாப்பிட்டியாப்பா? இன்னும் இல்லைம்மா, இனிமேல் சாப்பிடணும். சரிப்பா, போய் ட்ரெஸ் எல்லாம் மாற்றுப்பா, கரையாக இருக்கு பாரு. என்ன பெயிண்ட் கொட்டிடுச்சா? ஆமாம், வர வழியில் பெயிண்ட் கொட்டிடுச்சு. சரிப்பா நீ போயிட்டு ட்ரெஸ்லாம் ஆக்சுவலாக வந்து நம்ம டேங் வந்து மாஃபியான்ற விஷயம் வந்து அவங்க அம்மாவுக்கு தெரியவே தெரியாது. ஸோ அவங்களுக்கு என்ன நினைக்கலாம், ஒரு நல்லா தான் இருந்திருப்பாங்க. ஆனால் வந்துட்டு என்றைக்கு தன்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு இந்த மாதிரி அந்த ஒரு கன் ஷூட் பட்டு வந்து இறந்தாரோ அன்னிலேருந்து அவங்க வந்து கொஞ்சம் உடம்பு ரொம்ப முடியாமாயிட்டாங்க. அதனால் வந்துட்டு அம்மாவுக்கு வந்து நம்ம மாஃபியா இருக்க விஷயம் தெரிஞ்சால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காரு. சரிப்பா, நீ போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு குளிச்சுட்டு வந்து சாப்பிடுப்பா. சரியா? நீ சாப்பிட்டேம்மா? சாப்பிட்டேன்ப்பா. நீ சாப்பிட்டுப்பா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? நீ முதல்ல போய் சாப்பிட்டுப்பா, அப்புறம் பேசலாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே போயிட்டு ரெஃப்ரெஷ்லாம் வாங்கிட்டு இருக்காரு. அப்போ வந்துட்டு அவருக்கு கால் பண்ணுற சவுண்ட் கேட்டிருக்கோம். எப்படா ரெஸ்ட் ரூமில் வருவேன், கால் பண்ணலானே இருப்பானு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டு அவர் வந்து டவல் கட்டிட்டு வெளியே வந்திருப்பாரு. ஸோ அதில் வந்துட்டு ஏதோ ஒரு பொண்ணு தான் கால் பண்ணியிருக்கு. ஸோ ரோஸ் நேம் போட்டிருக்கோம். எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டன் பண்ணி சொல்லு பேபி. என்ன காலையிலேருந்து சார் எனக்கு ஃபோனே பண்ணலாம்? கொஞ்சம் பிஸி, அதனால தான். ஓ, என்னை விட பிஸியா? சொல்லலாம், உன்னை விட பிஸி தான். பாரு. அப்புறம் சார், இன்றைக்கி எத்தனை பேர் போட்டிங்க? உங்கள் அப்பா எத்தனை பேர் போட்டானோ அத்தனை பேர் தான் நானும் போட்டேன். ஏய், உங்கள் அப்பா பற்றி பேசான்னு எத்தனை பேர் சொல்லிட்டு சரி நான் குளிச்சுட்டு இருந்தேன்டி, அப்புறம் வந்து பேசுகிறாங்க. பாத்தியா, நீ இப்பெல்லாம் ரொம்ப இக்னோர் பண்ணுறட்டியா? ஏய், நான் ஒன்றும் இக்னோர்லாம் பண்ணல, சரியா? அப்புறம் தையவை செஞ்சுட்டே அவங்கன்னு சொல்லாத, புரியுதா? என்ன, நான் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் தானே, நான் கூட இந்த மாதிரிலாம் கூப்பிடக்கூடாதா? கூடாதுன்னா கூடாது, அவ்வளோதான். எனக்கு இந்த பேர் சொல்லி யார் கூப்பிட்டாலும் சுத்தமாக பிடிக்காது. என் அம்மாவை தவிர எனக்கு அந்த உரிமை யாருக்குமே கிடையாது, புரியுதா? சொன்னால் புரிஞ்சுக்கோ. சரி போதுமா? சரி, நீ போய் குளி, நான் அப்புறம் பேசுகிறேன். ஆக்சுவலாக நேற்று நைட் நான் உனக்கு கால் பண்ணேன், நீ தான் எடுக்கலாம். என்ன சொல்கிற? கால் பண்ணியா? எப்போ பண்ண? கால்லாம் ஒன்றும் வரவே நீ பண்ணியிருக்க மாட்டேன், தூங்கியிருப்பேன். நீ எதனாச்சும் நீ ஞாபகத்தில் பேசிட்டு இருக்க. நேற்று நைட்டு ரொம்ப குடிச்சிட்டியோ? நேற்று நைட் நான் குடிக்கவே இல்லை. அது அது அதான் ஏன்னா ஞாபகத்தில் இருந்திருப்பேன். பட் கால்லாம் எனக்கு வரவே இல்லை, சத்தியமாக வரவே இல்லை. ஓ சரி, போனவே. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதனால அவளும் வந்து கால் கட் பண்ணிட்டான். ஸோ இப்போ வந்து டேங் வந்து போய் குளிச்சிருப்பாரு, எல்லாம் முடிச்சுட்டு கீழே வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவங்க அம்மாவும் வந்திருப்பாங்க. வா, நீங்களே அதை சொல்லணும்னு சொல்லி என்ன விஷயம்? நீ முதல்ல சாப்பிடுப்பா, அப்புறம் பேசலாம். பரவாயில்லம்மா, சாப்பிட்டு தானே இருக்கேன், சொல்லுங்கள். இல்லைப்பா, தரகர் ஒரு 2 ஃபோட்டோ கொடுத்துருக்காரு, மறுபடியும் பொண்ணு விஷயமா? நான் தான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்மா ஆல்ரெடி. நீங்கள் இந்த மேரேஜ் அதெல்லாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ப்ளீஸ் சொன்னால் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு இல்லைப்பா, அது வந்து எத்தனை நாளைக்கு இப்போ அப்படியே இருப்பேன். அதான் அம்மாவோட ஆசைக்காக வச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. அவனோட ஆசைக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கலாமா, எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. பட் இந்த ஒய்ஃப், அந்த ஃபேமிலி, அந்த லைஃப்பில் எனக்கு சத்தியமாக போக முடியாது. இதெல்லாம் எனக்கு சத்தியமாக செட் ஆகாது, சொன்னால் புரிஞ்சுக்கோங்க. சரிப்பா, என்னோட விருப்பம் ஏதோ எனக்கு கடைசி ஆசையில் தோணுச்சு, அவ்வளோதான். கடைசி காலத்தில் பேரன் பேத்தி பொண்டாட்டி மருமக அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சேன். எனக்கு இதான் லைஃப் அப்படின்னு முடிவாயிடுச்சுன்னா நான் என்ன பண்ண முடியாது. ஒரு நிமிஷம் இவங்களுக்கு அப்படி என்ன தான் பிரச்சனையே தெரியல. ரோசியை கல்யாணம் பண்ணிக்கலான்னு பார்த்தா, ஆனால் இவங்க அவ்வளோ ஒரு மாஃபியாவோட பொண்ணு கூடவே கூடாதுன்றாங்க.
வேறு பொண்ணு தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். மொத்த காலம் நிற்கிறான். நான் என்ன தான் பண்ணுறது? ஓ சொல்லிட்டு அவருக்கு வந்து டென்ஷன் ஆகுது. ஸோ இப்போ வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஆயிருக்கும். ரூமில் வந்து அவர் இருந்துட்டுருக்காரு. ஸோ ஏதோ ஒரு மேப் வச்சு சம்திங் ஏதோ பண்ணிட்டு இருக்காரு மனுஷன். ஏதோ ஒரு புது மிஷின் வரப்போகுது, அதுக்காக தான். அப்போ கதவு நாக் பண்ணுற சவுண்ட் கேட்டிருக்கோம். ஸோ அவர் வந்து, யார் சார்? நான் வேலைக்காரமாக பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். அது அம்மா மாத்திரையே போட மாட்டேன்னு அடம் முடிக்கிறாங்க சார். மதியானமும் சரியாகவே மாத்திரை போடல சார் அவங்க. அதான் வாட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கதை ஓப்பன் பண்ணிட்டு, இதை கூட சொல்லாமல் என்ன வேலை பண்ணுறீங்களா? சாரி சார், அம்மா தான் தலங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூமுக்கு போயிருந்துப்பாரு. மா செத்துக்குமா மாத்திரை போட மாட்டேறா? போடா, இதுதான் கல்யாணம் வேணாம் ஒன்றும் வேணாம்னு சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் எதுக்கு எனக்கு மாத்திரலாம்? ஒன்றும் தேவையில்லை, நான் எப்படி இருந்துட்டு போகிறேன். மா ஏன் மாடி பண்ணுறீங்க? சொன்னா புரிஞ்சுக்கோங்கம்மா. செஞ்சு மாத்திரை சாப்பிடுங்க. இதை பாடுறா, நான் உன் அம்மா, நீ என் பேச்சை கேட்கணும், நான் உன் பேச்சை கேட்கக்கூடாது, சரியா? நீ என் பேச்சை கேட்கலன்ற போது எனக்கு என்ன? நான் எப்படியோ சாகுறேன். இப்போ என்ன மாத்திரை போடணும், ஹார்ட்டில் கூட சாவ, அவ்வளோதானே? எப்படியோ போகிறேன். சரி, கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஓகேவா? ஆமாம், இப்போ இப்படி சொல்லுவேன். அப்புறம் நான் எப்போ சொன்னேன் அப்படின்னு கேட்குறேன். நிஜமாக சொல்கிறேம்மா, உங்கள் மேலே சத்தியமாக கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்போ மாத்திரை சாப்பிடுங்க. சரி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாத்திரை வந்து சாப்பிட்டுப்பாங்க. இப்போ பொண்ணோட ஃபோட்டோவுமே வந்து கொடுத்துருப்பாங்க டிவிலே. நான் 2 பொண்ணுங்களோட ஃபோட்டோவும் பார்த்தேன்டா. அது எனக்கு ஒரு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குடா. ஐயோ அந்த குடும்பத்துக்கு நான் கால் பண்ணி பேசிதான் பார்த்துக்கேன். ஏன் குடும்பத்துக்கு உன் ஃபோட்டோவே அனுப்பிச்சு வச்சிட்டேன்டா. எல்லாத்தையும் முடிச்சு தான் வந்து என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர்களுக்கு விட்டுட்டு இருப்பாரு. டே அந்த பொண்ணு ஃபோட்டோ வேணா நான் உனக்கு கொடுத்துருக்கேன்டா. இன்னொரு பொண்ணு எனக்கு பிடிக்கல, ஆசையே பிடி. இந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்காடா. எனக்கு அப்படியே அவன் மருமகளாக இருந்தால் எப்படி இருப்பான், அவனுக்கு வந்துட்டு அவன் வந்து ஒய்ஃபாக இருந்தால் எப்படி இருப்பான்னு இமாஜின் வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன்டா. செம்மையாக இருக்கான். ஆமாம் நிஜமா பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு கூட. உனக்குலாம் அப்போ தான் செட் ஆவான். நீ தான் எப்போ பார்த்தாலும் சிட்டு அழைஞ்சிட்டு இருக்கேன். அதனால் ஆக்சுவலாக வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்க ஒரு சிஇஓ தான் நம்ம டேங்கு. அது மட்டும் தான் அவங்க அம்மாவுக்கு வந்து தெரியும். நீ கம்பெனிலே எல்லாருக்கிட்டையும் கத்திட்டு தானே இருக்கேன். அதனால் பொண்டாட்டி வந்து கொஞ்சமாக சடங்குதான். இது ரொம்ப நல்லா பண்ணுறான், இந்த போட்டோ பார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்து விட்டாங்க. பேச வச்சுட்டாங்கண்ணா, எவ்வளோ நேரம் பேசுகிறாங்க. இந்த மாதிரி அவர் இருந்துருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரூமுக்கு போயிருந்துருப்பா. போயிட்டு வந்து பொறுமையாக அந்த ஃபோட்டோ வந்து பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி ஒரு பார்த்துட்டே இருக்கார் மனுஷன். சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அந்த ஃபோட்டோ எடுத்து பார்த்துருப்பாரு. ஸோ வாயினோட ஃபோட்டோ தான் ஓகேவா தான் இருக்கும். இப்போது அந்த ஃபோட்டோக்கு பின்னாடியே வந்து நம்ம ஹீரோட நம்பர், அதாவது வீட்டு நம்பர் வந்து இருக்கும். ஸோ அப்பாவோட நம்பர் தான் போல இருக்குது. இவர் அதுக்கு வந்து கால் பண்ணியிருப்பாரு. ஹலோ கேக்குதா? ஹலோ யாருப்பா? என் பேட்டியாங்க, உங்கள் பொண்ணுக்கு பார்த்துருக்க மாத்திரை மாப்பிள்ள. வணக்கம் நல்லா இருக்கீங்களாப்பா? நல்லா இருக்கேன். ஆக்சுவலி மேரேஜ்க்கு முன்னாடி உங்கள் பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். நாளைக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணலாமா? இல்லைப்பா, அது எப்படி செட் ஆகும்? எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியது இருக்குது, அதுக்கு தான். சரிப்பா, சரி ஓகே, நான் அவள்கிட்ட பேசுகிறேன்ப்பா. ஸோ இப்போ அவர் கால் கட் பண்ணியிருப்பாரு. எங்கள் அப்பா நைட் அந்த விஷயத்தை வந்து நம்ம ஹீரோன் கிட்ட சொல்ல, இருன்னா தூக்கி வேறு போட்டு ஐயோ முடியாது பாட்டி நம்ம சொல்லிட்டு நீ வந்து கத்திட்டு இருக்கான். வாய்ப்பேன அப்படின்ற மாதிரி இருந்துட்டு இருப்பான். ஸோ எங்கள் அப்பாவும் வந்துட்டு இது பாருமா, எனக்கு தெரியும் நீ ரொம்ப அடக்கொடுக்கமான ஒரு பொண்ணு, ரொம்ப நல்ல பொண்ணு, எல்லா விஷயத்துக்கும் வந்து நாமளாம் வந்து பயப்படுற ஒரு பொண்ணு, எனக்கு அதெல்லாம் நல்லா தெரிஞ்ச கருதாமா. ஆனால் வந்து என்ன பண்ணுறது, இந்த மாதிரி கேட்டாங்களே, கேட்ட மரியாதைக்காவாச்சும் நீ போயிட்டு வரமா, நீ என்ன பண்ணுற போகிறாங்க சொல்லி சும்மா பாமாட்டிக்கு 2 வார்த்தை பேசுவான், ஒரு காஃபி, அவ்வளோதான், முடிச்சுட்டு வந்துடுங்க, அவ்வளோதானே. அது வந்து இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டே இருக்கான். என்னம்மா? இல்லைப்பா, அது வந்து சொல்லிட்டு எடுத்துகிட்டே இருந்துட்டு, சரி ஓகே நான் போகிறேன். போகிறப்பா, சரிம்மா ஓகே அப்படின்ற மாதிரி அவருமே வந்து முடிவு பண்ணியிருப்பாரு. இந்த நெக்ஸ்ட் டே ஈரன் வந்து சீக்கிரமாக வந்து காஃபி ஷாப் வந்து போயிட்டான். இப்போ போயிட்டு வந்து அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். எங்கள் தேங்க வந்திருப்பாரு. வணக்கம். உட்கார். ஏவா, எனக்கு இந்த வேலை கொள்ளலாம் பேச சத்தியமாக பிடிக்காது, ஓகேவா? ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய ஷெட்யூல்ஸ்லாம் வந்துட்டு ஒதுக்கி வச்சுட்டு உனக்காக நான் வந்திருக்கேன். சரி நல்லா கேட்டுக்கோ, எனக்கு இந்த மேரேஜில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. மேரேஜ் கல்யாணம் அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, ஓகேவா? ஆல்ரெடி நான் வேறு ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் உங்ககிட்ட முன்னாடி நான் சொல்கிறது நீ எங்கள் அம்மா கிட்டே பேசணும். பிகாஸ் எங்கள் அம்மா எனக்கு உயிர். அவங்க மாரி எதுவுமே என்னால் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் அவங்க மேலே நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன்ட்டு. நான் எப்படியாச்சும் ரோசியை பேசி லைக் நான் லவ் பண்ணுற பொண்ணை எப்படியாச்சும் பேசி எங்கள் அம்மாவோட சமாதானம் வாங்கி கல்யாணம் பண்ணுறேன். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் இந்த மேரேஜ் நடக்கூடாது. அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ண. நான் என்ன பண்ணுறது? எங்கள் அம்மாவுக்கு இந்த காலத்தில் விருப்பம் இல்லைன்னு சொல்லு, அவ்வளோதான். வேறு எதுவும் சொல்ல தேவை.
ஆனால் ஆனால் அவங்க ஃபீல் என்னாச்சு ஒரு ஃபீலும் பண்ண மாட்டாங்க, கவலைப்படுவாங்கண்ணா. ஓகே, நான் ஒத்துக்கிறேன். நான் எப்படி எங்கள் அம்மாவை சமாளிக்கணுமோ சமாளிச்சுக்கேன். ஆனால் நீ மேரேஜ் பண்ண அவ்வளோதான், வேண்டான்னு சொல்லணும். அது நான் இதை யோசிச்சு சொல்கிறேன். அது இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காது. எவ்வளோ மணி வேணுமோ செட்டில் பண்ணுறேன். ஐயோ காசுலாம் வேண்டாம். நான் இல்லை, சரி நான் பேசுகிறேன், அவ்வளோதான், ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு. எதுக்கு வந்தான், எதுக்கு போனான், மின்னல் மாதிரி வந்துட்டு போயிட்டான். வர்றான் இப்போ அந்த அந்த கடையில் வேலை செய்கிற ஒரு பேரன் வந்துட்டு மேம் ஆர்டர் அந்த மாதிரி அவன் பார்த்துருக்கான் வியோடா. ஸோ அப்போ தான் வந்துருப்பானே, ஏட்டையா வந்து நேரத்துக்கு பேசிட்டு போயிட்டாரு. அந்த மாதிரி 2 பேரும் பார்த்துருக்கானுங்க. ஸோ இங்கே அப்படி கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன நம்ம ஹீரோன் வந்துட்டு அவங்க அம்மா பக்கிட்டே எந்த விஷயமே சொல்ல, இந்த மாதிரி எதுவுமே சொல்லாமல் அந்த அத்தைக்கு, அதாவது எங்களோட அம்மாவுக்கு வந்து கால் பண்ணியிருப்பான். அவங்க ஆண்டி நான் சொல்லுமா, டேங் வந்து பேசினானா, என்ன சொன்னான், அது ஆண்டி எனக்கு மேரேஜில் விருப்பம் இல்லை, இப்போது நம்ம இதெல்லாம் வேண்டாமே. ஏம்மா உங்கள் வீட்டில் ஏதாச்சும் ஒன்று கம்பல் பண்ணா, ஐயோ அப்போலாம் ஒன்றும் கிடையாது ஆண்டி, எங்கள் வீட்டில் ரொம்ப ஸ்வீட் டைப் தான், எனக்கு பிரச்சனை இல்லை. அப்போது என்ன நினச்சி என்ன பயப்படியாடா, நான் அதெல்லாம் ஒன்று ஐயோ அப்படிலாம் இல்லை, அது ஐயோ நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி வந்து முடிச்சிட்டு இருக்கான். அப்புறம் என்னம்மா நீ ஏதாச்சும் லவ் பண்ணுறியா, உங்கள் பையன் தான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான், இது எங்கேருந்தா உங்ககிட்ட சொல்கிறது, இல்லை ஆண்டி அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அது எனக்கு இப்போதைக்கு மேரேஜ் வேண்டாம். ஏண்டா பையன் ரொம்ப நல்ல பையன்மா, அவன் ஒரு கம்பெனியோட சிஇஓ, அது மட்டும் இல்லாமல் நான் என் பையன்றதுக்காக சொல்லலை, அவன் ரொம்ப நல்லவன். ஆக்சுவலாக வந்து எல்லாருக்கும் வந்துட்டு எல்லா உதவியும் செய்யணும்னு நினைப்பேன், நிறைய நல்ல மனசுலாம் அவனுக்குள்ளே இருக்குது, அதான் நான் சொல்கிறேன். அதுக்கு இல்லை ஆண்டி, அது இது பாருமா, ஒரு தடவை நீ வந்து அவங்ககிட்ட வந்து பழகிப்பாரு, அப்போ உனக்கு தெரியும். ஜஸ்ட் கொஞ்ச நாள் தானே, மேரேஜ் முடிஞ்சிடும், அப்புறம் போகும் உனக்கும் பழகிடும். அதுக்கப்புறம் இப்படிப்பட்ட பையனே வேணான்னு சொன்னோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு இருப்பான்ட்டாங்க. இது யோசிமா, ஐயோ இவங்க இப்படி சொல்கிறாங்க, அங்கே அவன் அப்படி பேசிக்கிட்டு இருக்கான், நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு அவன் ஹீரோ எப்படி வச்சுட்டு இருக்கான். ஸோ இங்கே டேங்க் வந்து கூலாக இருக்கார், நம்ம அவள்கிட்ட பேசியாச்சு, அவள் தான் கதை முடிச்சு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் வந்துட்டு கூலாக இருக்கார் மனுஷன். இங்கே ஹீரோனை வந்துட்டு இந்த மாதிரி பேசுறதுக்குள்ள அவங்க வந்து கால் கட் பண்ணிட்டாங்க. போச்சுரா, இதுக்கப்புறம் எங்கேருந்து இவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறது, ஐயோ அப்படின்னாம ஹீரோனு பேர் மென்டல் ஆகுறான். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரோஸியை வந்து காமிக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து அவள் நேரம் ஆஃபீஸ்க்கு தான் வந்திருப்பான். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக டோர் ஓப்பன் பண்ணா. சொல்லு என்னாச்சுட்டியா, வீட்டில் என்னாச்சு, மேரேஜ் ப்ரெஷர் கொடுக்குறாங்களா, ஏன் இவ்வளோ டென்ஸ்டாக இருக்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எதுக்கு வந்தேன், என்னத்தையா நீ முன்னாடி மாமன்கிட்ட பேசி நான் அடிக்கிறது தெரியுமா, உன்னை நான் எத்தனை தடவை சொல்லிடுவேன் இந்த மாதிரி சின்னதாக ட்ரெஸ் போடாதா, என்னத்தையா நீ 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 கொஞ்சம் கூட வந்துட்டு இந்த மாதிரி நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி பழகிக்கவே மாட்டேங்கிற, இப்போலாம் யார் இந்த மாதிரிலாம் போடாமல் இருக்கா சொல்லு. எனக்கு இந்த மாதிரி போடுறது பிடிக்காது, அவ்வளோதான். நீ என்ன வேணால் ட்ரெஸ் போட்டுக்கோ, ஆனால் அது முட்டிக்கு கீழே தான் இருக்கணும். அந்நியாயத்துக்கு இவ்வளோண்டி அவனா போட்டு சுற்றுவானா, போட்டேன் உங்ககிட்ட வந்தாலே பூமர் அங்கிள் மாதிரி பேசுகிறேன், அதான் எனக்கு உங்ககிட்ட பேசவே பிடிக்க மாட்டேங்குது, பேச பிடிக்கலாம் கிளம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து போயிட்டான். ஸோ டேங் மட்டுக்கு அவர் ஒர்க்காக வந்து பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அப்படியே வந்து டான்ஸ் ஸ்கிப்பாக இருந்திருக்கும். எங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈவினிங் போல் வந்து டேங் வீட்டுக்கு போக எங்கள் அம்மா ஷாக் கொடுக்குறாங்க, மேரேஜ் டேட்லாம் பேசிட்டேன்டா, ஐயோ அவங்க எல்லாம் ஓகேலாம் சொல்லிட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்கே டேங்க் அப்படியே பைத்தியம் முடிக்குது, சொல்லுது மேரேஜ் டேட் வரைக்கும் பேசிட்டீங்களா எப்படி அப்படின்ற மாதிரி அவருக்கு வந்து ஒன்றுமே புரியல. இந்த பொண்ணு ரொம்ப நல்லா பொண்ணுடா, எல்லாமே ஓகே அப்படின்னு சொல்லிடுச்சான். ஐயோ முகர கட்டமாக தான் வந்து ஒத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து வச்சுட்டு இருக்காங்க. வர்றான் அவ்வளோ சொல்லிட்டு வந்துடுங்க, அப்போ ஓகே பண்ணிடா, பார்த்துக்கிறேன். இங்கே டேங்க்னா பயங்கரமான டென்ஷன் ஆகுது, என்ன சொல்கிறேன்னு தெரியல அவருக்கு. நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அப்புறமா பேசுகிறேன், நான் ஆர்வமாக இருக்கேன். அந்த பொண்ணுக்கு என்ன சாரி கட்டலாம், என்ன கலர் நல்லாயிருக்கும், உங்கள் 2 பேருக்கு பார்த்து உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். என்னடா ஆக்சுவலாக நான் இன்னொரு ரோஸ் இதெல்லாம் பண்ணியிருக்கேன், அதான் சொல்கிறேன்லம்மா ப்ளீஸ் நான் ரோஸி மேரேஜ் பண்ணிக்கிறேன். ஓ ஏடா இதெல்லாம் இன்னும் மனசு தானே வச்சுட்டு சுற்றிருக்கியா, மறந்துருப்பேன்னு நினச்சேன், அதனால் நான் மறக்கலாம், நான் அவ்வளோதான் இன்னும் பண்ணியிருக்கேன். இந்த பாவி என்ன சத்தியமாக இல்லைடா, எவ்வளோ ப்ராமிஸ் பண்ண, இனிமே ரோஸியை பற்றி நினைக்க மாட்டேன், அவன் எனக்கு தேவையில்லைன்னா ப்ராமிஸ் பண்ணந்தான். ஆனால் நான்
சொல்லு சொல்லு. பாட்டியா, எனக்கு நீ முக்கியம். உங்கள் அப்பா வேலை இந்த மாதிரி உன்னால என்னால் சத்தியமாக இழக்க முடியாது. அந்த ரோஸோட அப்பா அவனும் ஒரு அந்த மாஃபியா கேங்கில் இருக்கவன் தான். என்னாலாம் உன்னை அந்த குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு எந்த நேரத்தில் என்ன ஆகும்? ஏன்னா கண்டிப்பாக அவனுடைய எதிரிங்க உன்னையும் தாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேணாம், நான் சொன்னது தான். இந்த விஷயத்தில் அம்மாவோட பேச்சை மீறாது. அப்படி மீறணும்னு நினச்சினா நான் செத்த பிறகு என்ன வேணால் பண்ணிக்கோ. அம்மா என்னவா சொன்னதாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிட்டாங்க. இவருக்குன்னா பயங்கர டென்ஷன் ஆகுது. அப்படின்னா மாதிரி இருக்கிறதுக்கு அவருக்கு ஹீரோ வந்து கோவம் வந்துட்டு இருக்கும். ஏன்னா வந்து அவ்வளோ சொல்லியும் வந்துட்டு அவன் வந்து அம்மா வந்து பிரெயின் வாஷ் பண்ணவே இல்லையே, அவன் நினச்சி தான் பண்ணிடலாம். அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இன்னும் கொஞ்சம் வந்து டென்ஷன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அப்படியே வந்து கட் பண்ணிட்டு மேரேஜ்க்கான ப்ரிப்பரேஷனும் பயங்கரமாக நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இங்கே வந்துட்டு ஏங்க என்ன சொல்கிறேன்னே தெரில. அவருக்கு ஒரு மாதிரி வந்து பயமாக அப்படி தான் வந்துட்டு இருக்கும். லைட்டாக அவங்களுக்கு வந்து ஃபீவர் ஆகுது. ஒரு வேலை செஞ்சுருவாங்க. அவ்வளோ சொல்லியும் எல்லாம் பண்ணுறாங்க. அவர்கிட்ட என்னால் பேசவும் முடியல, டைமும் கிடைக்க மாட்டேங்குது. பார்த்துக்கிறேன் அப்படின்னா வந்துட்டு இருக்காரு. இப்படியே வந்து டைம்லாம் வந்து போகுது. தென் மேரேஜ்க்காக எல்லா ப்ரிப்பரேஷனும் பக்காவாக நடந்துட்டு இருக்கும். ஹால் பார்க்கறது, ஸோ மேரேஜ்க்கான மண்டபம் எல்லாமே வந்துட்டு பங்கமாக வந்துட்டு வேலைலாம் நடந்துட்டு இருக்கும். ஸோ டேங்க எதுலையுமே கலந்துக்க மாட்டார். அவர் வந்து நார்மலாக அவர் வேலை அவர் உண்டு நம்ம வந்துட்டு இருக்காரு. ஸோ ஹீரோட ஃபேமிலி, தென் டேங்கோட அம்மா, அவங்க மட்டும் தான் வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பாங்க. இது சரி ரோஸிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேரேஜ் விஷயம் தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சாலும் அவருக்கு வந்து தத்துக்குன்னு வந்து டேங்க கிட்ட ஆடிட்டுக்கா. இந்த பார் மாய மூடி, எனக்கு என்ன பண்ணு தெரியும், எது கற்றுட்டுக்கா. எங்கள் அம்மா பற்றி பேசுகிற வேலை வச்சுக்காத. எங்கள் அம்மா பற்றி நான் எதுவும் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணல தேவா. ஏய் சாரி நீ இப்போ என்ன தான் பண்ண முடிவு பண்ணியிருக்கா? பண்ணுறான் எனக்கு தெரியும், நீ அமைதியார். இப்போது ஏன் வந்து வீட்டுக்கு வந்திருப்பாரு. ஸோ வீட்டுக்கு வந்தால் அங்கே வந்துட்டு இந்த மாதிரி அம்மா வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ அவர் அமைதியாக போயிட்டு அவங்க அம்மா வந்து பார்த்துட்டு இருக்காரு. என்னப்பா புதுசாக பார்க்குற மாதிரி பார்க்குற? அது இல்லை, உங்களுக்கு ஏமா ரோஸியை பிடிக்கல? பாடுறா, அவளை பிடிக்காமனா இல்லை, அந்த ஃபேமிலி நம்மளுக்கு வேண்டான்னு சொல்கிறேன். நீ ஏன் இன்னும் அவளையே யோசிச்சுக்கிட்டு இருக்க? இல்லைம்மா அது பாட்டியா, ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ஆக்சுவலாக அந்த ரோஸி பொண்ணுமே சரி கிடையாது, புரியுதா? நீ நினச்சிட்டு இருக்க அவள் ஒன்றை மட்டும் தான் லவ் பண்ணுறான்ட்டு. ஆனால் அவ்வளோ ஒன்றும் நல்லா பொண்ணு கிடைக்குமா? இல்லைப்பா கோவப்படாத. நானும் ஒரு காலத்தில் மாஃபியோட பொண்டாட்டியாக இருந்தவ தான். எனக்கும் என் பையன் என்ன பண்ணுறான், எங்கே போகிறான், என்ன பண்ணுறான், அவன் லவ் பண்ணுற பொண்ணு எப்படி அப்படின்ற அளவுக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ணவும் தெரியும், புரியுதா? நான் விசாரித்த வரைக்கும் அந்த பொண்ணு நல்லவ கிடையாது, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏன் இது அந்த ஒயின் பொண்ணு கூட பார்த்துருக்கா தெரியுமா? என்னது? ஆமாண்டா. ஓ அவள் எப்படி பார்த்தா? ஆமாம், அவன்கிட்ட அந்த ஃபோட்டோவை காமிச்சு இவன் தான் ரோஸி, இவன் தான் லவ் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படிலாம் சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தேன். அப்போ தான் சொன்னான் இந்த பொண்ணை வேறு பையன் கூட பார்த்தேன் அப்படின்ட்டு. எனக்கு அப்போ தான் இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சிச்சு அவள் அடிப்பட்ட பொண்ணுன்ட்டு. ஓ மேடம் இந்த வரலாம் பண்ணுறாங்களா? ஆக்சுவலாக ஹீரோன்னு சொல்லும்போது நாமளாக சொல்லியிருப்பாள். ஸோ வந்துட்டு அன்றைக்கி ஏதோ ஒரு பையன் கூட பார்த்தேன் அப்படின்ற மாதிரி நாமளாக சொல்லியிருப்பான். ஆனால் இவர் மொத்தமாக ஹீரோன் தான் ஏற்றிக்கிட்டா போல அப்படின்ற மாதிரி வந்து தப்பாக நினச்சிக்கிட்டாரு. ஸோ அதோட மனுஷன் வந்து எதுவும் பேசிக்கல, அங்கேருந்து அமைதியாக போயிட்டார். இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ மேரேஜ்க்கான டேட்டும் வந்திருக்கும். அவரால் அவங்க அம்மாவை எதுவும் பண்ண முடியல. ஸோ அவங்க அம்மா அவ்வளோ ஹாப்பியாக அந்த மேரேஜில் வந்து அவ்வளோ இன்வால்வ்டாக இருக்கிறத பார்த்தா அவருக்கு ரொம்ப எதுவுமே சொல்ல முடியல. ஃபீல் பண்ணுறாங்களோ என்ன ஃபீல் பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயத்துலேயே வந்துட்டு ஃபைனலி மேரேஜும் வந்து நடந்துருச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோஸிக்கு இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருந்துருக்கும். பயங்கரமாக பிடிச்சி கால் பண்ணி கத்திட்டு இருக்கா. ஏமாத்திட்டேன்னா இந்த பார் அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் தான் சொல்கிறேன்ல, நான் அவளை மேரேஜ் பண்ணுறதுக்காக அவன் பொண்டாட்டி ஆக முடியாது, புரியுதா? என்னைக்குனாலும் நீ தான் ஓகே. ஓ இந்த நம்பிக்கை உனக்கு இருக்கா? பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கால் கட் பண்ணியிருப்பான். இங்கே நம்ம ஹீரோ அழகாக டெக்கரேட்லாம் பண்ணி அலங்கரிச்சு வேலை அமைச்சிருப்பாங்க. ஹீரோனுக்குலாம் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அவர் வேறு அன்றைக்கி வந்து சொன்னாரே அந்த மாதிரிலாம். ஐயோ இப்போ போனால் என்ன நினைப்பார், நம்மள கேவலமாக நினைப்பாரோ. ஆனால் அவங்க அம்மா தானே அப்போலாம் சொன்னது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் யோசிச்சுட்டே வந்துட்டு உள்ளக்க போயிருந்துருப்பான். ஸோ அங்கே போனால் வந்து தேங்க முறைச்சிட்டு உட்காந்துருக்காரு மனுஷன். ஐயோ என்ன எப்படி பார்க்குறாரு? கதவை லாக் பண்ணிட்டு வாங்க மேடம். இப்போ இன்னும் அமைதியாக கதை லாக் பண்ணிட்டு வந்தாச்சு. அது வந்து என்ன என்ன அது வந்து நீ எவ்வளோ சொன்ன உங்ககிட்ட இல்லை என்னை அப்போ தான் பைத்தியம் மாதிரி தேர்த்தானுங்க.
கிள்ளிப்பள்ளிக்கு சொல்கிற மாதிரி கூப்பிட்டு வச்சு பக்காவாக எடுத்து சொல்லிடுங்க. அதையும் மாரி எங்கள் அம்மா கிட்ட இதெல்லாம் கூட நான் பொறுத்த வேண்டி என் கேர்ள் ஃப்ரெண்டே நீ வந்து தப்பாக பேசியிருக்க பார்த்தியா? ஐயோ இல்லைங்க, அது உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் லைட்டாக எழுந்திருப்பார். அதுக்கே ஹீரோயின் பயந்து அந்த பால் சொம்பெல்லாம் கீழே போட்டுட்டான். எதுக்கு இது கீழே போட்டான்? அது இது வந்து தெரியல அது அப்படின்னா ஹீரோயின் பார்த்துட்டுக்கா. ஏய் உனங்க என்ன பார்த்தா பைத்தியக்காரமாக தெரியுதா? இல்லை பைத்தியக்காரமாக தெரியுதான்னு கேட்டேன். என்னை பற்றி உனக்கு முழுசாக தெரில, வந்து நல்லா மாட்டிட்டேன். இதுக்கெல்லாம் நல்லா அனுபவிப்பேன். அது மட்டும் இல்லை, ஒரு விஷயம் நான் சொல்லட்டுமா? நான் என்ன தான் உனக்கு தாலி கட்டியிருந்தாலும் இதெல்லாம் எனக்கு ஆஃப்டால் ஒரு மஞ்சள் அவ்வளோதான். நீ எனக்கு ஒய்ஃபும் கிடையாது, நான் உனக்கு ஹஸ்பண்டும் கிடையாது. உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. நீ உள்ளக்க மட்டும்தான் ஹஸ்பண்ட். இல்லை சாரி வெளியே மட்டும்தான் எங்கள் அம்மாவுக்கு அக்கா விட்டு மட்டும்தான் நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அவ்வளோதான். மற்றபடி நான் உள்ள புருஷன் ராக்கரில் வந்து பேசுகிறது இதெல்லாம் உனக்கு இருக்கவே கூடாது. என்றைக்கும் என் லவ்வர் என் ஒய்ஃப் எல்லாமே என் ரோசி தான். காட் இட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே வந்து டென்ஷன் ஆகி போயிட்டாரு. இருட்டுனா ரொம்ப அழுகச்சியாக வருது, இருந்தாலும் அமைதியாக உட்காந்துட்டுருக்கா. நான் என்ன பண்ணேன் அப்படி நம்ம யோசிச்சுட்டு இருந்துருப்பான். ஸோ இப்படியே வந்து நெக்ஸ்ட் டே இருந்திருக்கும். காலைல டேங் வரவே இல்லை. ஆக்சுவலாக நைட்டு போனவங்க தான் நம்ம ஹீரோன் தான் காலையில் இருந்துச்சு. குளிச்சு ரெடி ஆகிட்டு கீழே வந்துருப்பான். எங்கள் அம்மாவும் என்னம்மா டேங் தூங்குறானா? ஐயோ உங்களுக்கு விஷயமே தெரியாத போட்டிருக்கே, இப்போ நான் என்ன பண்ணுறது? அது அப்போ தான் டேங் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியே உள்ளே வந்திருப்பாரு. இவனே எங்கேருந்து வராங்க அப்படின்னா நம்ம அம்மா பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அப்படியே ஹீரோனை பார்க்காங்க. ஹீரோனும் அப்படியே அமைதியாக தலை குடிச்சிருப்பா. அதுலேயே அவங்களுக்கு புரிஞ்சிச்சு நைட் என்ன நடந்துருக்கோன்ட்டு. எதுக்கு நல்லா பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு வச்சுருப்பாங்க. ஸோ இப்படியே தான் இவர் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டார் மனுஷன். ஸோ நைட்லாம் வீட்டுக்கே வர மாட்டார். காலையில் என்னைக்காவது ஒரு நாள் வீட்டுக்கு வந்தாலுமே ஹீரோன் கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டார் மனுஷன். அவர் இன்ன வரைக்கும் ரோசிக்கிட்ட பேசுறது, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அவ கூட ஹாப்பியாக இருக்குது அந்த மாதிரி தான் வந்து பண்ணிட்டு இருப்பார். மற்றபடி ஹீரோன் கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டார். இங்கே ஒன் ஃபைன் டே இங்கே நம்ம அம்மா உட்காந்துருக்காங்க. ஹீரோன் பக்கத்தில் உட்காந்து இந்த பூ இருக்குது தெரியுமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா வாசனையாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பான். ஆமாம் வேண்டாம் டேய் இங்கே வாடா. ஐயோ இவனை மட்டும் திடீர்னு பார்த்துட்டுக்கா. எவ்வான்னு சொன்னேன். வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்துருக்காரு. ஏண்டா மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கா? நீயும் வர ஏதோ ஹாஸ்டல் மாதிரி என்ன என்னை பார்த்தா எப்படி தோணுது உனக்கு? நீ பாட்டுக்கு வர இங்கே பாட்டியாங்க நீ பாட்டு கொஞ்சம் கூட சரி கிடையாது. என்னதான் இருந்தாலும் நீ இவனை வந்துட்டு தாலி கட்டி இங்கே கூப்பிட்டு வந்து வச்சிருக்க. இவன் ஒய்ஃப் புரியுதா? அம்மா நீங்கள் மறந்துடாதீங்க, நீங்கள் சொன்ன ஆசைக்காக நான் இவ்வளோ மேரேஜ் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டேன். இப்போ என் ஒய்ஃப் ஓகே, நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களா? அதோடு ஸ்டாப் பண்ணிக்கணும். மற்றபடி வந்துட்டு இந்த இன்டிமேட் லைஃப், இந்த குழந்தை இதெல்லாம் எனக்கு சத்தியமாக செட் ஆகாது. புரியுதா? காட் இட். உங்கள் ஹாப்பினஸ்க்காக நான் எல்லாத்தையும் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த நினச்சி போயிட்டாரு. என்னம்மா இவன் எப்படி பேசுகிறாங்க? அப்போ இது வரைக்கும் உங்களுக்கு 2 பேருக்குள்ள எதுவுமே ஹீரோனுக்கு என்ன சொன்னே தெரில. ஹீரோன் முழிக்கிற மொழியிலே தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு. அம்மா கல்யாணம் ஆகி 2 வாரம் ஆக போதுரா. அந்த பைத்தியக்கார பையன் வச்சுக்கிட்டு என்னென்ன பண்ணுறது நான்? ஐயோ அப்படின்னா அவங்க ஒரு பக்கம் வந்து டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க. ஸோ இதே மாதிரி தான் அவர் வந்து டெய்லியுமே பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் வந்து நம்ம ஹீரோனுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரில. ஐயோ வரான் போகிறான்ற மாதிரி இருந்துட்டு காணி அப்படின்ற மாதிரி தான் இருந்துட்டுப்பா. ஸோ இப்போ வந்துட்டு ஹீரோன் அமைதியாக படுத்துட்டுப்பா. இப்போ பக்கத்தில் யாரும் வந்து படுக்கிற மாதிரி தெரிஞ்சுக்கும். லைக் அந்த பெட் ஷேக்காங்களோ அந்த மாதிரி. ஹீரோன் டக்குன்னு திரும்பி பார்த்தா அங்கே டேங்க தான் வந்து படுத்துருக்காரு. ஐயோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் என் பக்கத்தில் ஹீரோ வந்து படுத்துறாரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் ஒரு மாதிரி திக்குன்னு ஹார்ட் பீட் அப்படியே வந்து அடிக்குது. ஸ்லோ மோஷனாக ஹீரோன் திரும்பி பார்த்துருப்பான். டேங்க அமைதியாக படுத்துட்டுருக்காரு. நம்மளும் அமைதியாக தூங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகவே தூங்கிட்டான். தென் த நெக்ஸ்ட் டே காலையில் வச்சு பார்த்தா டேங்க அங்கே தான் இருக்காரு. என்னடா இது நேற்று நைட்டு எஸ்கேப்பாக நினச்சேன், இருக்கார் இன்னும் ஒன்றுமே புரியல எனக்கு. சரி அமைதியாக ஏதாச்சும் பேசி பார்ப்போம். இவர் பேர் டேங் தானே சொன்னாங்க. ஒரு புருஷன் பேரே எனக்கு இம்பிட்டு நேரமாக ஞாபகம் வருதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக இருக்கணும். டேங் என்னங்க ஏன் அப்படி நம்ம சொல்லிட்டு அப்படியே எழுப்புறத பார்க்கணுமே. ஒரு பெரிய ஸ்டிக் எடுத்து வந்து தூரத்தில் நின்றுட்டு கை வச்சு வந்துட்டு லைக் அந்த ஸ்டிக்கை வச்சு லைட்டாக வந்து எழுப்பிட்டுப்பான். ஓ டேங் என்றைக்குமே இல்லை. ஹீரோன் வேறு கிட்டே போயிட்டு என்னங்க அப்படி நம்ம சொல்லிட்டு ஹீரோன் பொறுமையாக கூப்பிட்டு பார்த்துட்டு அப்படியே ஒரு தடவை கூப்பிட்டுட்டு ஓடி போயிட்டு பாத்ரூம் கதை கிட்ட விழுந்துட்டுவா. என்னடா இது எந்துக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக போயிட்டு லைட்டாக ஹீரோன் எழுப்பத்துக்கு கை வச்சா அப்படி கொதிக்குது மனுஷனுக்கு. ஃபீவரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தொடு பார்த்துட்டு ஃபீவர் அடிக்குது.
ஆமாம் ஃபீவர். மனுஷன் ஷூ கூட கட்டாம படுத்துருக்காரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அமைதியாக வந்துட்டு ஷூவெல்லாம் வந்துட்டு கழட்டி விட்டுட்டு தென் அதுக்கப்புறம் வந்துட்டு அவருக்கு வந்து கோட் எல்லாத்தையும் கழட்டி விட்டுருப்பா. நைட்டு வந்தது அப்படியே மனுஷன் வந்து மட்டையாட்டார். ஸோ அதனால தான் நல்லா ஃபீவர் வேறு அடிச்சுட்டு இருக்கும். அவர் வந்து ஒழுங்காக படுக்க வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறது அத்தை அப்படின்னு சொல்லிட்டு குடு நீர் வந்து கீழே போயிட்டு அத்தை 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 அப்படின்னு மாதிரி போட்டு நோண்டி இருக்கா. என்னம்மா அத்தை அவருக்கு பயங்கரமாக ஃபீவர் அடிக்குது அத்தை, இப்போ நான் என்ன பண்ணுறது? ஃபீவர் தானடா அடிக்குது, கொஞ்சம் கஞ்சி வச்சு கொடு, அப்புறம் துணி ஏதாச்சும் நினச்சி அவன் நெத்தியில் வச்சு விட்றா, கொஞ்சம் சூடு தண்ணியும். அப்புறம் என்னம்மா இவ்வளோ பார்த்துட்டோம்? இல்லை அது நான் இது வரைக்கும் இதெல்லாம் எதுவுமே பண்ணதில்லை, அதனால தான். சரி அதெல்லாம் ஒன்றும் ஃபீல் பண்ணிருக்காது அப்படிதான். இப்போ சொன்னதை மட்டும் பண்ணு. சரி கஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் யூடியூப்லாம் பார்த்து கஞ்சிலாம் வச்சுட்டுப்பா. ஸோ எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு மேலே வந்து அவர் வந்து எழுப்பிட்டு கவலை எழுதிச்சு. ஏய் நீயா இதுக்கு எங்கிட்ட வந்தா? இல்லை அது உங்களுக்கு ஃபீவர் அடிக்குதுங்க, அதான். எனக்கு என்ன பார்த்துக்க தெரியும் சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக தான் கால் வச்சுருப்பாரு, தொப்பு கட்டி விழுந்தாச்சு. ஐயோ இதுக்கு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு இருந்தால் அவரை மறுபடியும் உட்கார வச்சுட்டு அந்த பின்னாடி தலைக்காணி வச்சு ஒழுங்காக உட்கார வச்சுருப்பான். கூடிங்க என்னது இது, என்ன விஷம் குழந்தை தெரிஞ்சிருக்கியோ? ஐயோ இது எங்கேயாச்சும் தூரத்தில் பேசுகிற மாதிரியா பேசுகிறாரு. இல்லைங்க அதெல்லாம் இல்லை, இது வெறும் கஞ்சி தான். நான் நம்ப மாட்டேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அவளே குடிச்சு காமிக்கிறான். முழுங்குனியா இல்லையா? முழுங்கிட்டா. இப்போதான் அடிச்சு வாங்கி குடிக்கிறாரு. என்ன ஒரு நம்பிக்கை கொண்டாட்டிடுறேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நம்மளுக்கு. கொமட்டுது என்ன போட்டிருக்க? இல்லைங்க உங்களுக்கு ஃபீவர்ன்றதுனால தான் அப்படி தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஐயோ ஒரு மாதிரி இருக்கு எனக்கு. தள்ளி உட்காரியா சரியா? நீ பக்கத்தில் இருக்கிறனால அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். பேட் வைப்ரேஷன் இங்கே தான் இருக்கு. இந்த நேரத்துலேயே என்னை யாரும் திட்டியே ஆகணும். அதெல்லாம் இல்லைங்க அதெல்லாம் இல்லை. இப்போ வந்து டேங்கோட ஃபோன் எடுத்துருக்கோம். ஏறணும் டேங்க உங்கள் ஃபோன் அடிக்குது. என்னாச்சு? ஃபோனை கொடு பண்ணினமோன்னு சொல்லிட்டு அவர் மீடியா ஃபோன் வாங்கிட்டாரு. ஹலோ டே மச்சான் அதான்டா. என்ன விஷயம்? என்ன மச்சான் அவர் நிறையா பேசுகிறேன், என்ன பிரச்சனையா என்ன? அதெல்லாம் நல்லா என்னன்னு சொல்லு. நான் வரைக்கும் 3 தடவை அதை பார்த்து சொல்லிட்டேன்டா, இப்போ கேட்க மாட்டேன். நம்ம ஃப்ரெண்டு கிறிஸில் அவங்க ஒரு தடவை சும்மா கேடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவன் ஸ்பீக்கர் போட்டு வைக்க பக்கத்தில் இருக்க கிறிஸ் தியாங் சாரி வி எதாவது தப்பாக எடுத்துக்காதீங்க. ஆக்சுவலி உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை நான் ஒரு பையன் கூட பார்த்தோன்னே நான் உங்களுக்கு தான் கால் பண்ணணும்னு நினச்சேன். பட் நேற்று நைட்டு உங்களுக்கு கால் பண்ணேன், பட் நீங்கள் எடுக்கவே இல்லை. அதனால தான் உங்கள் ஃப்ரெண்டு கால் பண்ணி சொன்னேன். சொல்லி முடிச்சிட்டிங்களா? கால் கட் பண்ணுங்க. 5 நாள் கட் பண்ணிட்டாரு. இங்கே தேங்காய் நம்புற மாதிரி இல்லை, ஆனால் எதுவுமே பெருசாக எடுத்துக்க முடிச்சேன். எங்கம்மா ஹீரோனும் வந்துட்டு என்ன பார் இன்னும் டேங்னு பேர் சொல்லி கூப்பிடாது அப்படிதான். கூப்பிட மாட்டேன். அப்போது வேறு என்ன சொல்லி கூப்பிட்றது அப்படின்ற மாதிரி ஹீரோன் அவங்களுக்குள்ளேயும் வந்து வச்சுட்டுப்பா. ஒரு நிமிஷம், நான் அப்போது உங்களை என்ன பேர் சொல்லி கூப்பிட்டோம்? நீ என்னை கூப்பிடவே தேவையில்லை. நீ எதுக்கு என்ன கூப்பிடணும்? இல்லை வேணாம் ஒன்றும் இல்லை. என்ன போறியா? உன்னை பார்த்தானே எனக்கு பயங்கர இரிட்டேட் ஆகுது. ஐயோ இல்லை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும் வெளியே போயிருந்துருப்பான். ஸோ டேங்க் பயங்கரமாக தலைவலிக்க ஆரம்பிச்சிருக்கும். அவர் வந்து அப்படியே வெளில படுத்திருப்பாரு. அப்படியே வந்துட்டு அந்த ஃப்ரெண்டு சொல்லியிருந்திருப்பாங்க. அந்த விஷயத்தெல்லாம் அப்படி யோசிச்சிட்டே இருக்காரு. இது வரைக்கும் அவர் மட்டும் கிடையாது, நிறைய பேர் வந்து அதே விஷயத்த சொல்லியிருந்திருப்பாங்க. இந்த மாதிரி உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை வந்துட்டு ஒரு பையன் கூட பார்த்தேன், பார்ட்டியில் வந்து நிறைய பசங்க கூட இருந்தால் அப்படிலாம் சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பாங்க. பட் மனுஷன் அதெல்லாம் நம்ப மாட்டார். இருந்தாலும் வந்துட்டு இவ்வளோ பேர் சொல்கிறாங்களே, நம்ம ஏதோ வந்து தப்பு பண்ணுறோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள அந்த ஒரு தாட் மட்டும் இருக்குது. பட் அதை பெருசாக வந்து எடுத்துக்க மாட்டார். இப்போவும் அதை பற்றி தான் வந்து யோசிச்சுருக்காரு. அப்படியே யோசிச்சு கொஞ்ச நேரத்தில் தூங்கி இருந்திருப்பாரு. ஒரு 10 minutes லேட்டர் பொறுமையாக டோர் ஓப்பன் பண்ணிட்டு பூனை மாதிரி ஈரன் வந்துட்டுக்கா. தூங்கிட்டாரா? அப்பா இவர் தூங்கினாதான் அமைதியாக இருக்குது. எனிவேஸ் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குன்னு வந்து டேங்கிட்ட வந்து அப்படி கை வச்சு பார்த்துட்டுக்கா. ஓரளவுக்கு ஃபீவர் குறைஞ்சிருக்கும். கஞ்செலாம் குடிச்சிருப்பா இல்லையா? ஸோ அதனால் வந்துட்டு ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு. பட் இருந்தாலும் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இருக்கும். பெருசாக டாக்டர் கூப்பிட்டாமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுருக்கா. ஒரு வேளை டாக்டர் கூப்பிட்டா நம்மளை திட்டுவாரோ? அதெல்லாம் யோசிச்சு பார்த்தாலே நம்ம ஹீரோனுக்கு வந்து பயமாக இருக்குது. ஐயோ இதெல்லாம் வந்து பண்ண தேவையில்ல, வேண்டாம். ஸோ அப்படியே வந்துட்டு ஒரு டீப் பிரெத் எடுத்துகிட்டு டேங் பக்கத்துலேயே வந்து சேர் போட்டு அப்படியே உட்காந்துருப்பா. டேங்கே ஒரு ஃபியூ மினிட்ஸ் கண் எடுக்காமல் பார்த்துட்டுக்கா. எவ்வளோ அழகாக இருக்காரு. எனக்கு இவர் எவ்வளோ பிடிச்சிருக்கு தெரியுமா? ஆனால் இவருக்கு எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. லைஃப் லாங் இவருக்கு எனக்கு பிடிக்காமலே போயிடுமோ? எனிவேஸ் நான் எப்போதும் இவரோட ஒய்ஃபாக இருக்கணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு இவர் என்னை விட்டு மட்டும் போயிடவே கூடாது. ப்ளீஸ் கடவுளே தயவு செஞ்சு என்னை விட்டு மட்டும் போயிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வந்து ப்ரே பண்ணிட்டு இருக்கா.
ஆஃப்டர் தட் ஒரு 1 hour லேட்டர் இங்கே டேங்க் லைட்டாக முழிப்பு வந்திருக்கும். எழுந்திரிச்ச மனுஷன் வந்துட்டு அவரே அவர் லைட்டாக டச் பண்ணி பார்த்துருக்காரு. ஃபீவர்லாம் நல்லாவே கம்மியாகிடுச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக டர்ன் பண்ணால் ஹீரோன் சேர்லேயே உட்காந்து தூங்கிட்டு இருக்கா. இவன் என்ன பண்ணுறாங்க, இவன் இங்கேயே உட்காந்துட்டு இருந்தானா, எவ்வளோ சொன்னாலும் திருந்த மாட்டா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் வந்து அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருப்பாரு. அப்போன்னு பார்த்து வந்துட்டு ஒரு கொசு சும்மா இல்லாமல் ஹீரோனோட நெத்தியில் போய் நின்றுட்டுருக்கும். எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கண்டுக்காமல் வந்துட்டு போய் பார்க்குறாரு. பட் அந்த கொசு அப்படியே வந்துட்டு அவர் நகர்ந்தோடனே அதுவும் நகர்ந்து போயிட்டு கன்னத்தில் உட்காந்துருக்கும். ஹீரோன் அப்படியே லைட்டாக தூக்கத்தில் லைட்டாக செஞ்சுக்கிட்டே இருப்பா. எந்திரிச்சு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போயிட்டு வந்து அடிக்கிற மாதிரி போயிட்டு ஐயோ என்ன பண்ணுறேன் இப்போ, நோ எனக்கு ரோஸ் இருக்கா தீவிரத்தை வேலை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்திக்கும் போது ஹீரோனோட காலில் வந்து லைட்டாக அடிச்சிருப்பாரு. அந்த இதில் நம்ம ஹீரோன் எழுந்திரிச்சிட்டா. எழுந்திரிச்சிங்களா, உங்களுக்கு ஃபீவர் ஓகேவா, நீங்கள் ஓகே தானே, உங்கள் முகம்லாம் ஏன் இவ்வளோ சிவந்து போயிருக்கு. ஆக்சுவலாக என்னென்னா அவர் எந்திரிச்ச ஃபோர்ஸில் நம்ம ஹீரோனை எழுந்திருப்பா இல்லையா, ஸோ 2 பேர் ரொம்ப க்ளோஸில் இருக்காங்க. அதனால தான் அவருக்கு இவ்வளோ க்ளோஸாக ஹீரோனை பார்த்தோன்னே பயங்கரமாக ப்ளஷ் ஆகிடுச்சு. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஃபீவர்லாம் சரி ஆகிடுச்சு. இல்லை உங்கள் முகம் பயங்கரமாக சிவந்துருக்கு, அநேகமாக உங்களுக்கு இன்னும் ஃபீவர் கொடுக்கும். நான் தொட்டு பார்க்க கையை நடுறியா, நான் ரெஸ்ட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து குடு மூடி போயிட்டார் மனுஷன். உள்ளே போயிட்டு பயங்கரமாக மூச்சு வாங்கிட்டு இருப்பாரு. இல்லை ஏன் தீவிரவாத விஷயத்தெலாம் யோசிச்சுருக்காதா இதுதான். ஸோ அப்படியே வந்துட்டு அவரும் அதை பற்றி யோசிக்கதே விட்டுருப்பாரு. இந்த சைடு வந்துட்டு அப்படியே வந்துட்டு நாட்கள் போகுது. நீங்கள் வந்துட்டு நம்ம டேங்க் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹீரோன் லைட்டாக ஃபீல் இருக்க தான் செய்யுது. பட் இருந்தாலும் அவருக்கு அவரே வந்துட்டு ஒரு வேலி போட்டு வச்சுருக்காரு. அதை வந்து நம்மளுடைய ரோசிக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரே யோசிச்சுட்டுருக்காரு. இன்னொரு பக்கம் ரோசி தப்பானவளா நல்லவளா அம்மாவே ஒரு பக்கம் சொல்கிறாங்க. ஆனால் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி கொடுத்தே அவ தானே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தாட்ஸ் அவள் கூட இருக்குது. இங்கே வந்துட்டு அம்மா நம்ம டேங்கிட்ட பேசுறதே கிடையாது, இவருக்கே ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு பேசுறதுக்காக அம்மா கிட்டே வந்திருப்பாரு. அம்மா கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். என்னப்பா என்ன பேசணும்? இல்லைம்மா நானும் பார்க்குறேன் ஒரு நம்பிக்காவே எங்கிட்ட பேச மாட்டேங்க, அதான் சாப்பிடுவோம் சரி நெஞ்சு போயிடுறீங்க தான் என்னென்னு கேட்கலாம். நான் ஆசைப்பட்டது எதுவுமே நடந்ததே இல்லைப்பா. என் லைஃப்பில் நான் லவ் பண்ணி ரொம்ப ரொம்ப ஆசையாக கல்யாணம் பண்ணேன் என் புருஷன். ஆனால் அவர் கூட லைஃப் லாங் ஹாப்பியாக வாழணும்னு நினச்சேன். அது நடக்கலை. சரி என் பையன் இருக்கான், அவனுக்காக என் லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணி நான் வாழணும்னு நினச்சேன். அவனை நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுத்து அவன் சந்தோஷமாக வாழ்கிறத பார்த்து நான் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் நான் நினச்சேன் எதுவுமே நடக்கக்கூடாதுன்னு கடவுள் எழுதி வச்சுருக்காங்க. அதான் எதுவும் நடக்கலை. இப்போ என்னம்மா ஆச்சு, என்ன பார்க்கணும்? கல்யாணம் ஆகி 1 மாதம் ஆச்சு. அந்த பொண்ணு ஒரு நாளாச்சும் வெளியே கூப்பிட்டு போயிருப்பியா, இல்லை அந்த பொண்ணுக்கிட்ட ஏதாச்சும் பேசுறியா? பாவண்டா அந்த பொண்ணு, அது பாட்டுக்கு வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கு. நீ என்னதான் நினச்சிட்டு எனக்கு புரிய மாட்டேங்குது. நான் ஒன்றா அவள் வேலைலாம் செய்ய சொல்ல இங்கே தான் நேர்ச்சிருக்காங்க. ஆமாம் இதில் மட்டும் ஒரு பெரிய சுதந்திரத்தை கொடுத்துட்டேன். என்ன பேசுதாள் போப்பா. இப்போ அம்மா பாட்டுக்கு எஞ்சி போயிருந்துப்பாங்க. இவருக்கு என்ன பண்ணுன்னு தெரியல, மேலே போயிருந்துருப்பாரு. நீங்கள் நம்ம ஹீரோன் அப்போ தான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஃப்ளிட் எடுத்துகிட்டு போ சாரியில். இது என்ன இது வரவே மாட்டேங்குது. நானும் பல வருடங்களாக சாரி கட்டுறேன், ஏதோ ஒரு 2 வருஷமாக கட்டுறேன், ஆனால் அது வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் யூடியூப் பார்த்து வந்து கத்திட்டு இருப்பான். டக்குனு வந்து டோர் ஓப்பன் வந்துருப்பாரு. ஹீரோனுக்கு ரொம்ப பயமாக இருந்திருக்கும். நீ பொறுக்கி பையில கொஞ்சம் பார்த்தாருவி அப்படின்னு சொல்லிட்டு கிடக்குன்னு திரும்பிக்கிறான். அது அது கதவை லாக் பண்ணிட்டு சாய் கட்ட போயிட்டான். இல்லை அது நான் எப்போவுமே இந்த நேரத்தில் அது அவர் வந்து வெளியே போயிருப்பாரு. இப்போ ஒரு சாரி கேட்குறாரா பாரு, நானும் இப்போ தப்பா பண்ணாமல் பேசிட்டு இருக்காரு. இவர் எதுக்கு இந்த நேரத்தில் வந்தார் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கடற்கன்னு சாரி கட்டிட்டு வெளியே வந்தா. ஒரு நிமிஷம் சொல்லுங்க. நாளைக்கு ரெடியாக இரு, 2 பேரும் வெளியே போகணும். புரியல. நாளைக்கு ரெடியாக இரு, 2 பேரும் வெளியே போகலாம், புரியுதா? ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு ஹீரோனுக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவருமே வந்துட்டு ஏதோ ஃபைல் தான் எடுக்க வந்திருப்பார் மனுஷன். ஸோ அதை இடத்துல கிளம்பிட்டாரு. நீங்கள் வந்துட்டு அப்படியே வந்துட்டு கொஞ்சம் நேரம் போயிருந்துருக்கும். இங்கே இவருக்கு வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு மீட்டிங் இருக்கும். அந்த மீட்டிங்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லோரும் உட்காந்து பேசிட்டுருக்காங்க. இது ஆக்சுவலாக மாஃபியா மீட்டிங். எல்லோரும் உட்காந்து கலந்து பேசியிருக்காங்க. நான் சொன்னது தான், உங்களுக்கு யாருக்காகவும் இதை விட்டு கொடுக்க என்னால் முடியாது, புரியுதா? அது இல்லைப்பா, உன் வயசுக்கு நீ இவ்வளோ தானே முன்னாடியே வந்துருக்கு. இந்த மாஃபியா ஃபீல்டில் நீ எல்லாம் என் விட்டு தூரம் வந்துருக்கதே பெரிய விஷயம். இதுக்கப்புறமும் உன்னை இப்படியே விட்டா நீ வாழ்ந்துடே தான் போகல. ஏதோ நாங்கள் என்ன அதிகமாக கேட்டோம், கொஞ்சமாக அப்படியே எங்களுக்கும் ஒரு 2 பங்காக பிச்சு கொடுக்குறது, அவ்வளோதாங்க. நாங்கள் அப்படியே வந்து இதை பண்ணுற போகிறோம். சொன்னால் அதான்ப்பா
என்ன உங்களெல்லாம் ரொம்ப பயம் விட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நானும் பார்த்துட்டே இருக்கேன், ஓவராக பேசிட்டு இருக்கீங்க. இங்கே பாருப்பா, நாங்களும் மாஃபியா தான் சரியா, இந்த ஃபீல்டில் தான் நாங்களும் இருக்கோம் பல வருஷமாக. நீ தான் உங்கள் அப்பா சேர்த்த பிறகு தான் வந்தேன். உன்னை பார்த்துலாம் பயப்படுறதுக்கு நாங்கள் ஒன்றும் பால பசங்க கிடையாது. ஆமாம். ஓ கோல பசங்க. சரி, எவனுக்கு தைரியம் இருக்குன்னு பார்த்துருந்தோம். இப்போ கன் எடுத்து அவர் டேபிள் மேலே வச்சுருக்காரு. எவனுக்கு தைரியம் இருக்கும் இந்த கன் எடுத்து என்னை போட்டு தட்டு போயிட்டே இருக்கு. அதோட உங்களோட ஏரியா, உங்களோட இடம் எல்லாமே உங்களுக்கு தான். எதுலேயும் நான் பங்கு கேட்டு வரவே மாட்டேன். இந்த டீலுக்கு ஓகேவா? இப்போ எல்லாரும் அந்த கன்னை பார்க்குறாங்க தவிர எவனுக்கும் அதை போடவே மனசு வர மாட்டேங்குது. லைக் பயம், பயங்கர பயம். இவங்களாம் போட முடியுமாடா அப்படின்ற மாதிரி. இங்கே டே மட்டும் ரொம்ப அசால்ட்டாக உட்காந்துருக்காரு. அண்ணா உங்களுக்குலாம் ஃபியூ மினிட்ஸ் டைம் தான், அதுக்குள்ளே என்னை போட்டுட்டு போயிட்டே இருங்க. அவர் பாட்டு கூலாக உட்காந்துருக்காரு. எவனும் அந்த கன்னை பக்கம் கூட போகல. இவ்வளோ நேரம் வசனம் பேசியிருந்தவங்க அமைதியாக தான் இருந்திருப்பான். இந்த ஆக்சுவலாக அவருக்கு கொடுத்த 5 மினிட்ஸ் முடிஞ்சே போயிடுச்சு. மனசில் இவ்வளோ பயத்தை வச்சுக்கிட்டு இனிமேல் என்ன இஷ்டத்துக்கு தான் டைலாக் பேசுறீங்க? அப்படிதான், லெட்ஸ் ஃபினிஷ். சொன்னது தான் கொடை. இப்போ அவர் பாட்டுக்கு அங்கே வந்து சொல்லிட்டு எஞ்சி போயிருப்பாரு. இப்போ எல்லாரும் அப்படியே பேசியிருக்கானுங்க. நம்மளுக்கு எதுக்கு வந்து இவன் என்னதான் சின்ன பையனாக இருந்தாலும் நம்ம வயசில் வந்துட்டு கம்மியாக இருந்தாலும் அவ்வளோதான், இவங்கெல்லாம் போட்டுட்டு தான் பேசுவானே. ஐயோ நம்மளுக்கு எதுக்கு வாங்க அப்படின்னு பேசினாலும் இவ்வளோ நேரம் ஓவராக டெல்லாம் பேசியிருந்தாங்க. அவன் மட்டும் அப்படியே வந்துட்டு ரொம்ப முறைச்சி பார்த்துட்டு இருக்கான். ஏதாச்சும் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அப்படியே வந்துட்டு கட் பண்ணிட்டு இந்த சைடு நம்ம ஹீரோன் காமிக்கிறாங்க. வீட்டில் உட்காந்து ஃபோன் பேசிட்டு இருக்கா. இன்னைக்கு நம்ம ஹீரோட அம்மா கிட்ட தான் பேசிட்டு இருப்பான். சொல்லுமா, நான் எவ்வளோ எக்ஸைட்டாக இருக்க தெரியுமா, எவ்வளோ ஜாலியாக இருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லி ஃபோன் பேசிட்டு இருப்பான். இப்போ டேங் வந்து உள்ளே வந்துருப்பாரு. மனுஷன் வந்துட்டு கதை ஓப்பன் பண்ண வந்துருப்பாரு. பட் ஹீரோன் ஃபோன் பேசிட்டு இருக்கவும் அவர் பாட்டுக்கு வெளியே நிற்கிறாரு. பட் ஹீரோன் இவ்வளோ பேசிருக்காங்க, வெளியே கேட்டு தான் இருக்கு. ஆமாம்மா, எனக்கு என்ன, நான் ஹாப்பியாக தான் இருக்கேன். நீ உண்மையாக சொல்கிறேன், நிஜமாக ஹாப்பியாக இருக்கியா என்ன? நீ இவ்வளோ நாள் ஆச்சு போய் ஒரு ஃபோட்டோ கூட எடுத்து அம்மா கண்டுபிடி. அப்படியே நீ இன்னும் ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. இவ்வளோ தானம்மா? ஆக்சுவலாக அவர் கொஞ்சம் பிஸி மேன், நான் நல்ல ஃபோட்டோ எடுத்துக்க முடியல. மற்றபடி அவன் எப்போ பார்த்தாலும் பயங்கர கொஞ்சம்மா, ரொம்ப நல்ல மனுஷன். எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ ரொம்ப மனுஷனாக போட்டு குழப்பிக்காது சரியா? அப்படியா, சரி. சந்தோஷமாக தான் சரிதான். அது மட்டும் இல்லை, நாளைக்கு நான் வந்து வெளியே போகிறேன் தெரியுமா, அவர் என்னை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கேன். ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கேன் தெரியுமா. சரி சந்தோஷமாக இருந்தால் சரி அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. என்ன கதையாக இருந்துகிட்டு இருக்கோம், ஏன் சொல்ல வேண்டியதானே, அவ்வளோ பில்டப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே கேஷுவலாக வர மாதிரி வந்துருக்காரு. டக்குனு ஹீரோன்னு தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கோம். என்னவா நடிகரா அப்படின்ற மாதிரி இருந்துருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோனை போயிட்டு வந்து படுத்து தூங்கி இருந்திருப்பான். ஸோ டேங்கும் வந்து போய் படுத்துருப்பாரு. தென் அப்படியே வந்து அவருக்கான தூக்கமே வரல. லைட்டாக அப்படியே சைடு திரும்பி ஹீரோனை பார்த்தா இவ்வளோ அழகாக இருக்கா. அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. மீனாக இருந்து யோசிச்சுட்டே இருக்காரு மனுஷன். அதனால் மனசை போட்டு கொடுப்பாரு. நான் கரெக்டாக தான் இருக்கேன், தேவையில்லாத என்ன இருக்குது தேவையே அப்படின்னு யோசிச்சாலும் அவரோட கண்ணெல்லாம் ஒரு சைடு ஹீரோன் மேலே தான் இருந்திருக்கும். ஆஃப்டர் தட் நெக்ஸ்ட் டே அல்ல ஹீரோன் வந்து இந்த ட்ரெஸ் போடலாமா, அந்த ட்ரெஸ் போடலாமா, அதை போடலாமா, இதை போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அத்தையை வச்சு நிற்க வச்சு கேட்டுட்டுப்பா. அவங்க இது போடுவாங்க, எனக்கு ரொம்ப அழகாக இருக்கும், இது கூட எனக்கு ரொம்ப அழகாக இருக்கும் தெரியுமா, போங்க அத்தை நீங்கள் எல்லாம் அதையே சொல்கிறீங்க, ஏன்னா ஒன்று சூஸ் பண்ணுங்க அப்படின்னு 2 பேரும் வீட்டையே ஒரு நிலவரம் வந்து கலவரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவன் ஒரு வழியாக வந்து ஒரு ட்ரெஸ் வந்து சூஸ் பண்ணியிருப்பான். ஆக்சுவலாக சாரி தான் வந்து கட்டப்போம். ஸோ அப்படியே சாரி கட்டிட்டு இவன் வந்து வந்திருப்பான். இவங்க அப்படியே மறந்து பார்த்துட்டு இருக்காரு மனுஷன். போகலாமா? போகலாம். இப்போ அவர் பின்னாடி திரும்பி யாரும் தேடி இருப்பாரு. அவங்க அம்மாவை தான். அவங்க அம்மா வெளியே வந்து டாட்டா காமிச்சிட்டு போங்க. பயமா பார்த்துப்போங்கப்பா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஸோ இது எல்லாமே அவர் பண்ணதே வந்துட்டு அம்மா வந்து ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ 2 பேரும் உங்கள் காரில் போயிட்டு இருக்கும்போது பார், உங்களால் எனக்கு எந்த அஃபெக்ஷன் எந்த ஃபீலிங்கும் கிடையாது, இதுதான் ஜஸ்ட் எனக்கு தெரியுங்க. அவங்க அம்மா ஃபீல் பண்ணுறாங்க, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ உங்கள் கொஞ்சமாச்சும் நம்ம 2 பேரும் பார்த்து சந்தோஷம் பண்ணணும்னு நீங்கள் பண்ணவே தெரியும். இப்போ நீங்கள் என்னை வெளியே கூட்டு போகணும்னு அவசியமே இல்லை. என்னை கூட்டு போய் எங்கள் வீட்டில் போயிடுங்க, ஈவினிங் வந்து கூட்டு போயிடுங்க, அவ்வளோதான். சரி ஸ்கூல். அது ஆக்சுவலாக இதுதான் மனுஷன் யோசிச்சிருப்பாரு. இவன் அப்படியே நேரில் கேட்ட மாதிரி புட்டு வச்சுட்டு இருப்பான். ஆனால் இப்போ அவருக்கு பிளானே மாறிடுச்சு. எதுவுமே மனசை கஷ்டப்படுத்தாமல் அவர் வந்து நேராக எங்கே போகலாம் அப்படின்ற மாதிரி கேட்டுருப்பாரு. அப்போது இன்னும் வெளியே போகணுமா? ஐயோ இப்போ எங்கே போகிறது, இது அது அப்படின்ற மாதிரி வந்து அவ பாட்டுக்கு முடிவு பண்ண ஆரம்பிச்சிட்டா. அவருடைய ஹீரோனே பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோனும் படத்துக்கு சிச்சி வேணாம் அதுக்கெலாம் வேண்டாம், ரொம்ப கொடூரமாக இருக்கும். அப்புறம் வந்து அந்த இடம் இந்த இடம் அது இது ஐயோ சரி நம்ம ஏன் வந்து பீச்சுக்கு எங்கேயாச்சும் போகக்கூடாது? பீச்லாம் வேணாம், அங்கே நிறையா ஹைஜீனே இருக்காது. அப்போது பார்க்கு இல்லைன்னா தியேட்ரு அந்த மாதிரி என்னாச்சும் போகலாமா?
பார்க் வேணால் போகலாம். ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து குழுன்னு அவரை வந்து பார்க் கூட்டு போயிருந்துப்பா. இப்போ வந்து இப்போ 2 பேரும் பார்க் வந்திருப்பாங்க. அப்படி ஒரு சைலண்ட், 2 பேருமே இனிமேல் பேசிக்கவே இல்லை. எதுவும் ஸ்டேஞ்சஸ் மாதிரி நடுவில் அவ்வளோ கேப் விட்டு அந்த பார்க்கில் பெட்லாம் போட்டுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. இந்த இதில்லட்டையா அந்த இதில் வயன் 2 பேரும் அவ்வளோ சைலண்ட். நடுவில் ஒரு பாட்டி வந்து உட்காந்துருப்பாங்க. வேணாண்டி, ரொம்ப நேரமாக வந்து நான் பார்த்துட்ருக்கேன். அவனுக்கு உன் பொண்ணுட்டுக்கு என்ன சண்டையா? என்னத்துக்கு நம்மள்கிட்ட தான் பேசுவாங்க. ஒன்றும் தெரியல. என்ன சண்டை? அது இல்லைப்பா, நானும் கவனிச்சு தான் இருக்கேன். சும்மா சொல்லுப்பா, என்ன சண்டையா? சண்டைலாம் ஒன்றும் இல்லை. ஆமாம், நீங்கள் யார்? உங்களுக்கு என்ன வேணும்? அது என்னப்பா, என்னன்னா பொண்ணுக்கு மேலே ஒரு நாள் இப்படியா சண்டை போடுறது? ஏமா நீ தான் கொஞ்சம் விட்டு கொடுக்குறது. ஐயோ பாட்டி, நீங்கள் நினைக்கிறோம்னா ஒன்றும் இல்லை. அட தெரியுதுமா, இந்த காலத்து பிள்ளைங்க எதுக்கிட்டாலும் சண்டை போட்டுட்டு இருக்குதுங்க. சரி, இப்போ ஒன்றும் கேட்டு போல 2 பேரும் ஒன்றா தெரிஞ்சுங்க. ஆமாம், இப்போ அந்த பாட்டி எங்கே வந்துருப்பாங்க. அவங்களுக்கு ஏப்பா எங்களா பாட்டு கேட்க தோலை கைப்பட்டு உட்காரு. அது உட்காரு பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கையை பிடிச்சி ஹோல்டரில் வந்து போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படியே 2 பேரும் கொஞ்சம் பார்த்துட்டு இருப்பாங்க. போகும்போது இப்படி ஒத்தமையாக போகணும் பார்த்துக்க. அப்படி ஹோல்டரில் கை போகிறதுக்குன்னு ஒரு மாதிரி இருந்தால் கையை பிடிச்சிட்டு போ. ஆமாம், நான் பார்த்துட்டு தான் இருப்பேன். இருந்துச்சிங்க நான் மட்டும் தான். ஆமாம், ராணியா கொக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி அந்த மாதிரி வந்துருக்கோம். அது அது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் ஒரு மாதிரி தயக்கமாக இருக்கும். ஏன்னா இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் 2 பேர் கொள்ளியும். ஆனால் அது ஏன் கொஞ்சம் ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுது உள்ளத, ஒரு மாதிரி சிரிப்பு வருது. பட் கண்ட்ரோல் பண்ணிட்டு அமைதியாக உட்காந்துருப்பாரு. அது பாட்டி போயிட்டாங்க. உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் எடுத்துருங்க, நான் ஒன்றும் உங்களை கம்பெல்லாம் பண்ணேன். இல்லை அந்த பாட்டி அங்கே தான் இருக்குது. தேவையில்லாமல் என்ன பிரச்சனை பண்ண போகுது நம்மளுக்கு. இது வந்து ஒன்றால் தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ஓகே, அப்படின்னா பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, விடுங்க. ஸோ அதுக்கப்புறம் அவருமே வந்து விட்டு நினைப்பாரு. 2 பேருமே கொஞ்ச நாள் அப்படியே இருந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்புறாங்க. அந்த பாட்டியும் பார்த்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து தம்ஸ்அப்லாம் காமிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்களுமே லைட்டாக அப்படியே ஸ்மெல் பண்ணுறாங்க பண்ணிட்டு வந்துருப்பாங்க. இப்போ காரில் 2 பேர் வந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஈவினிங் ஒரு 7 o'clock அது மாதிரி ஆகிடுச்சு. 2 பேர் நல்லா ஊரெலாம் சுற்றிட்டு சாப்பிட்டுலாம் வந்திருப்பாங்க. இங்கே ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இது காலையில் விருப்பமே நல்லா பேசினாரு, இவ்வளோ வந்து வெளியே கூப்பிட்டு வந்திருக்காரு, என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சாலும் வந்து அவங்க அம்மாக்காக ஒரு பக்கம் பண்ணுறாரு, இன்னொரு பக்கம் நம்ம மேலே ஏதாச்சும் பாசம் இருக்கும் இருந்துட்டாலும் அவருக்கு நம்ம பேர் சொல்லவே பிடிக்காது. ஏற சொல்லி தொலைச்சிடப்போ அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுட்டே இருந்துட்டுப்பா. ஸோ இப்படியே வந்து 2 பேர் காரில் போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு டைம் வந்து கார் ஸ்டாப் பண்ணியிருப்பாரு. என்னாச்சு? ஒன்றும் நீ பார், என்ன நடந்தாலும் காரை விட்டு இறங்க மாட்டேன், புரியுதா? என்னப்பாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முன்னாடி பார்க்குறான். பார்த்தா அந்த நம்ம டேங்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி வேட்டி இருந்துருப்பானே அவன் தான். சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். இல்லை அது நீங்கள் எதுக்கு போகிறீங்க? அவங்க வாங்க, இது ரவுடி பசங்க மாதிரி இருக்காங்க, ஏதாச்சும் அவங்க பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை, நீ இங்கே இரு. நான் ஒரு வாட்டி சொல்லிவிட்டு கீழே இறங்கும் போது டக்குன்னு ஈரன் கையை பிடிச்சிட்டு வேண்டாமே, நீங்கள் இங்கேயே இருங்களா, பயமாக இருக்குது. பரவாயில்ல, நமக்கு ஒன்றும் ஆகாது. சரி இப்போ அவர் முன்னாடி போயிட்டு இந்த பாருங்களா, டயர்டாக இருக்குது சரியா, சத்தியமாக சண்டை போகிற முடி சத்தியமாக கிடையாது, ஒழுங்க மாட்டேதான் மட்டும் போயிட்டே அவ்வளோதான். எங்கள் காதில் பூசி தின்னு இருப்பேன், கேட்டே இருக்குமா? நீ வேணா வந்துட்டு மற்றவங்க வேணா ஒழுங்கா சின்ன பையன் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பான் அப்படிலாம் சொல்லிட்டு போயிட்டு வாங்க. அதாங்க அப்படிலாம் கிடையாது. ஓ அதான் அங்கேயே கண்ணை வச்சுனே எடுத்து சுட வேண்டியதானே, அப்போல்லாம் மூடிட்டு இருந்துட்டு அது அது அப்போ எனக்கு சண்டை போடுற மூடி இல்லை, அதனால தான் அப்படி பண்ணேன். ஆமாம் சரிடா, எவ்வளோ நேரம் பார்க்குறது. இப்போது நம்ம ஹீரோன் உள்ளே வந்துட்டு வேணாம் நீங்கள் உள்ளே வந்துடுங்க அப்படின்ற மாதிரி கத்திருப்பா. ஆக்சுவலி இவ்வளோ நேரமும் வந்துட்டு அவனுங்களுக்கு தெரியாது நம்ம ஹீரோன் உள்ளே இருக்கா அப்படின்ட்டு. இப்போ ஹீரோன் பேசணும்னா பாரா பொண்ணா டேய் சொல்லவே இல்லை பொண்டாட்டியா, டேய் கூட்டு வாங்கடா அது செல்லத்தை அப்படின்ற மாதிரி வந்து ஹீரோனை வெளியே எடுத்துட்டு வந்துருப்பாங்க. இப்போ பாரு ஒழுங்காக அவளை வீட்டில் சொல்லிட்டான். முடியாதுடா, ஹீரோயின் இத்தனால நம்ம வீட்டு வந்து மாட்டிடுச்சு, அதெல்லாம் என்னால் விட முடியாது. சரி எப்போவுமே நீ தான் எல்லாருக்கும் சான்ஸ் கொடுப்ப, இப்போ நாங்கள் தரோம் ஒன்றுமே இல்லை, 2 சான்ஸ். ஒன்று இந்த பத்திரத்தில் கையெழுத்து போட்டு எங்கள் ஏரியா உங்கள் ஏரியா எல்லா இடமே எங்களுக்கு தான் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு போயிட்டே இரு, அவ்வளோதான். அப்புறம் 2வது சான்ஸ், இந்த நீ பண்ணால் நாங்கள் ஒன்று விட்டுருவோம், அப்படியும் இல்லை அப்படின்னா இவ்வளோ நாங்கள் போட்டுருவோம். ஓகே
2 சான்ஸ் தான் இருக்கு உனக்கு உன் பொண்டாட்டி முக்கியமா இல்லை உனக்கு இந்த ஏரியா முக்கியமா ஏன் முடிவு பண்ணியப்பா தம்பி? ஆமாம், 3ஆவதாக கூட ஒரு ஆப்ஷன் இருக்குது. உன்னை அடித்து கொண்டு போட்டுட்டு எங்களால் அசால்ட்டாக உன்னோட ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க முடியும். ஆமாம், ஓ அப்படி உங்களால் முடிஞ்சதை பண்ணிக்கோ. ஏயோ இவன் திருந்த மாட்டான்டா, நீங்கள் ஆரம்பிங்க ஃபைட்டை அப்படின்ற மாதிரி சண்டை ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ பயங்கர சண்டை. இங்கே ஹீரோன் போகலான்னு பார்த்தா அவன் கழுத்தில் கத்தி வச்சுட்டு இருப்பான். இங்கே ஹீரோன்னா என்ன பண்ணுறேன்னு தெரியல. ஏன் அடிக்காதீங்க டேங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருப்பான். அவ்வளோ ஒரு கஷ்டமாக ஹீரோனுக்கு டேங் மேலே அவ்வளோ பிளட்டு. இங்கே டேங்க்கு என்ன பண்ணே தெரியல. அவர் பயங்கரமாக சண்டை போட்டு தான் இருக்கார். பட் அவருக்குமே அடிலாம் பட்டதானே செய்யும். ஸோ இப்போ வந்து நிறுத்துங்கண்ணா, எவ்வளோ நேரம் எப்படி இழுத்துட்டு இருக்கீங்க, இதெல்லாம் வேலையாகாது. பாரு தம்பி, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இப்போ நீ கையெழுத்து போடு விட்டுரும், அப்படி இல்லையா இவன் கழுத்தை எடுத்து போட்டு போயிட்டே இரு. அது மட்டும் இல்லை, யாருங்க மனுக்கு இதுக்கப்புறம் ஒரு அடி பட்டுச்சுனாலும் உன் ஒய்ஃபு வருகையாக தான். இந்த பார், அவள் எதுவும் பண்ணாத, இதில் அவளுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, புரியுதா? அப்போ உன்னையும் ஒய்ஃப் இல்லை அப்படியா? சரி சரி சரி, நம்பிட்டேன். எல்லாம் எங்களுக்கு தெரியும் தம்பி, எல்லாம் எங்களுக்கு தெரியும். இப்போ கையெழுத்தை போடுறியா இல்லையா? இல்லைங்க நீங்கள் போடாதீங்க, அவங்க என்ன கேட்குறாங்கன்னு தெரியல, அவங்களால நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. பாப்பா நாங்கள் ஒன்றும் சொப்புத்தான் மாலை இல்லாதாங்க, உண்மையான கத்தி பார்த்தல அது போட்டுருவேன் அப்படின்னு வந்துடணுமா, புரிதா? இப்போது உனக்கு ஓகேவா? இங்கே டேங்க அமைதியாக இருக்காரு. அதுக்கப்புறம் அவர் ஃபைட்டே பண்ணல, அவங்கள தான் போட்டு எல்லோரும் அடிச்சிருப்பாங்க. ஸோ பயங்கர பிளட் அவர் மேலாம். இன்னும் அழுகு தாங்க முடியல, கண்ணன் தர ஊதிடுவா. ஐயே இது வேற ஒன்றுமா நாச்சுன்னா இருக்குது. சை தட்டி விடுங்களா. இப்போ என்ன கையெழுத்து போடவே மாட்டியா? போடுறேன், அவளுக்கு என்ன ஆச்சு அதெல்லாம் கதை முடிஞ்சிடும். அப்படிவா வலி. இங்கே பாரு, அவர் கையெழுத்துலாம் போட மாட்டார். டேங் நீங்கள் கையெழுத்துலாம் போடாதீங்க. பாருடா டீ கேட்டீங்கடா, எல்லாரும் கேட்டீங்கடா. என்ன தலை டீ அவன் பேர் சொன்னாடா, கேட்டீங்களா? தூரம் டீயா பேர் சொன்னாடா, கேட்டீங்களா? இவருக்கு தான் இவர் பேர், இவங்க அம்மாவை தவிர யார் சொன்னாலும் பிடிக்காது. இவன் இத்தனை தடவை சொல்லிருக்கா டேங்கு. நான் கூட கவனிக்கிறேடா, இப்போதான் கவனிக்கிறேன். நான் டேங்க எங்களுக்கு ஒரு நியாயம், பொண்டாட்டி ஒரு நியாயமா? பொண்ணா பார்த்தோன்னே கொள்கையை விட்டியாப்பா. இப்போ ஹீரோனுக்கு என்ன சொல்றேன்னே தெரியல. நீங்கள் கையெழுத்து மட்டும் போடாதீங்க ப்ளீஸ், தயவு செஞ்சு போடாதீங்க, என்னென்னா நம்ம பார்த்துக்கலாம். நீ வாயை மூடி, எல்லாம் ஒன்றாலதான் உன்னோட வாயை மட்டும் காரில் தானே ஹீரோன்னு சொன்னான். உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? ஏங்க செல்லா திட்டாரா, பாவம் பாப்பா அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கணத்தை கேட்டுப்பான். ஏன் சீக்கிரம் ஏறு பிடிச்சி அப்படின்ற மாதிரி ஹீரோனுக்கு ஒரே டென்ஷன் ஆகிட்டு இருக்கும். டேய் புள்ளுங்க மாதிரி அவளை கிட்ட சொல்கிறேன், நான் என் பாஸ் எடுத்து பேசிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒருத்தன் பக்கத்தில் இருக்க அசிஸ்டன்ட் கட்டையை எடுத்து அடிக்க வந்திருப்பான். இங்கே டேங்க் கண் ரொம்ப பிளராக தெரிஞ்சுட்டு இருந்திருக்கும். அவன் அடிக்க வரவும் பட் அடி மேலே விழவே இல்லை. இவர் அப்படியே ஸ்லோவாக ஆயிடுச்சுப்பா, அப்படியே ஹெட் ரைஸ் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா ஹீரோன்னா அந்த கட்டையை பிடிச்சிட்டுப்பா. இங்கே அவர் அப்படியே லைட்டாக அப்படிக்கா எட்டி பார்த்தா அந்த பாஸ் கீழே விழுந்து கிடக்கிறான். ஹீரோன்னா அடிச்சு போட்டு வந்திருப்பான். ஸோ இப்போ பாருங்க, அதான் சொன்னல, நீங்கள் கையெழுத்து போட வேண்டாம், உங்களுக்கு எதுவும் ஆகாது. இங்கே இவருக்கு ஒன்றுமே புரியல, என்ன சண்டே ஒன்றுமே தெரியாது. சத்தமும் கேட்டானே பயந்துருவா. அப்போலாம் சொல்லிட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு பார்த்துருப்பாரு. அப்படியே பயங்கரமாக ஃபைட்ஸ் வேலை இருக்கும். அப்படியே ஃபைட் அப்போ ஒன்றா காமிக்கிறாங்க. ஸோ ஹீரோன் சும்மா பட்ட ஆள்லாம் கிடையாது, பயங்கரமாக ஃபைட் பண்ணுவான். ஹீரோனுக்கு சின்ன வயசுலேருந்து ஃபைட்டிங்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனாலே பாக்ஸிங், கராத்தே, எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி நம்ம ஹீரோன் சாம்பியன்ஷிப்பாக வாங்கி வச்சுருப்பா. ஸோ எல்லாமே பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணக்கூட ஒரு ஆள் தான் நம்ம ஹீரோனு. பட் நம்ம ஹீரோட அப்பாவுக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது. ஏன்னா அவருக்கு நம்ம பொண்ணு ஒழுங்காக வளரணும் அப்படின்ட்டு சின்ன வயசுலேருந்தே சொல்லிட்டு இருப்பாரு. அதனால ஹீரோட அம்மாவுக்கு இந்த விஷயம்லாம் தெரியும். ஸோ அவங்களுக்கு இந்த விஷயம்லாம் நல்லாவே தெரியும். அவங்களுக்கு இப்போ கூட பயம், தெரியாம ஹீரோன் ஏதாச்சும் பண்ணிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு தான். மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. ஒவ்வொரு தடவையும் நம்ம ஹீரோன் இந்த மாதிரி எந்த விஷயத்துக்குமே பயப்படவே மாட்டான். அவங்க அப்பா கிட்ட மட்டும்தான் அப்படியே நல்ல பொண்ணு மாதிரி அப்படியே அடக்க ஒடுக்கமாக இருக்கிற அந்த கதைலாம். மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டே நம்ம தேங்க ஹீரோனை கூப்பிட்டு விசாரிக்கிறதுக்கு அவர் மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட நம்ம ஹீரோன் ஒரு சம்பவத்தை முடிச்சுட்டு தான் வந்திருப்பான். ஸோ ரோட்டில் யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் சரி, மேடம் கேள்வி பண்ண போயிருந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஹீரோன் எப்போவுமே பண்ணிகிட்டு இருப்பான். இப்போவுமே ஃபைட்லாம் சும்மா அடுத்தபடியாக இருக்குது நம்ம ஹீரோனுக்கு. எல்லாரும் போட்டு பயங்கரமாக அடித்து வெளுத்து கட்டியிருக்கா. இப்படிப்பட்ட ஃபைட் இடம் இருக்குன்னா நான் மாட்டிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி டேங்க் பார்த்துட்டு இருப்பார். அப்படியே அவர் மயங்கிருப்பார். ஸோ அப்படியே நம்ம ஹீரோனுமே நிறைய அடிபட்டுருக்கணும். என்னதான் இருந்தாலும் அவ்வளோ ஒரு பாய்ஸ் இல்லையா, அதனால ஏன்னா நம்ம ஹீரோனுக்கு அடிபட்டுருக்கோம். ஸோ டேங்க் வேறு வாங்கிட்டாரு. இப்போ ஹீரோன் ஃபைட்லாம் முடிச்சுட்டு டேங்க் கஷ்டப்பட்டு தூக்க முடியாமல் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருப்பான். ஸோ அப்படியே ஒரு 1 hour லேட்டர் இந்த போய் டேங்க் ஸ்லோவாக ஐஸ் ஓப்பன் பண்ணியிருப்பாரு. ஐஸ் ஓப்பன் பண்ணோன்னே பக்கத்தில் அம்மா தான் உட்காந்துருப்பாங்க. டேம் எந்திரிச்சாப்பா, எப்படி பாருங்க, ஓகே தானே? நான் ஓகே வாங்க
மைனா எப்படி இருக்கா? மைனாங்க அவளுக்கு ஒன்றும் இல்லைப்பா, அவள் பக்கத்து வாரில் தான் இருக்கா. அவளுக்கு லைட்டாக தலையில் அடிபட்டிருக்காள் தான். என்னப்பா, என்ன பிரச்சனை, என்ன நடந்துச்சு, அவங்க யாருப்பா? அது சொல்லுப்பா, உங்கள் அப்பாவோட எதிரி யாராச்சும்? சே அப்படிலாம் இல்லைம்மா, அது ஆஃபீஸில் ஒரு சின்ன பிரச்சனை, அவன் தான் ஆளை வச்சு அடிச்சிட்டான். பார்த்து இருந்துக்கப்பா. சரியா? நான் வாயினை பார்க்கணுமே. நான் வந்துட்டேங்க. ஸோ ஈரனுக்கு தலையில் வந்து கட்டு போட்டிருப்பாங்க. கேட்டேன் ஈரனை பார்த்துட்டே இருப்பார். ஈரனும் ஐயோ இப்போ வரவர்கிட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறது, இவெல்லாம் வாங்கிட்டாரு, எது ஞாபகம் இருக்காது. அது வந்து அவங்களாம் போயிட்டாங்கங்க. ஆமாம், அவங்களாம் போயிட்டாங்க. நானும் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டேன். என் தலையில் வேறு அடிச்சிட்டானுங்க, அதனால தான் அப்போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ சமாளிச்சுட்டுப்பா. பட் அவர் அம்மா முன்னாடி எதுவுமே கேட்டுக்கவே இல்லை, அப்படியே டிஸ்சார்ஜும் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு 2 டேஸாவது வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ வீட்டில் தான் டேங் வந்துட்டு இருப்பாரு. ஈரன் வந்து அவருக்கு பால் வந்து ஆற்றி கொடுத்துட்டுப்பா. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே. என்ன பேசணும்? நிஜமா உனக்கு அவனுங்க விட்டுட்டு போயிட்டாங்களா என்ன? ஆமாங்க. அப்போ எப்படி நம்ம இத்தனை பேர்கிட்ட தப்பிச்சிருக்க முடியும் சொல்லுங்கள். நான் ரெஸ்ட் ரூம் போகணும், ஒரு நிமிஷம். நீ என்னை ஏமாற்றவே முடியாது, புரியுதா? ஒழுங்காக சொல்லு, உனக்கு எப்படி ஃபைட் தெரியுமா? எப்படி சண்டை போட்ட? அப்போது உனக்கு இதுக்கு முன்னாடியே எல்லாம் தெரியும், கரெக்டா? அது வந்து தெரியுங்க. அது எங்கள் அப்பா கிட்டே நான் இதெல்லாம் சொன்னதே கிடையாதா, எல்லாத்தையும் மறைச்சி தான் வச்சுருப்பேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு உங்களை பார்த்தோன்னே ஃபோட்டோலேயே ரொம்ப பிடிச்சி போச்சு. எங்கள் அம்மா வர சொன்னாங்க ரொம்ப நல்ல ஃபேமிலி அப்படின்ட்டு. அதனால தான் உங்ககிட்டே என்னோட இந்த கேரக்டர்லாம் காட்ட வேண்டாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. எங்கள் அம்மாவும் அதான் சொன்னாங்க, நீ ஒரு நல்ல பொண்ணாயிருமா, அதான் வந்து நல்லது, மறுபடியும் சண்டைக்கெலாம் போகாது அப்படின்ட்டு. நான் காலேஜ் டைம் ஸ்கூல் டைம்லேருந்தே இப்படி தான், எப்போ பார்த்தாலும் எதுக்கு சண்டைக்கு போயிட்டே இருப்பேன். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் விட்டுட்டு போயிடுவீங்களோன்றதுல தான் உங்கள்கிட்டே மறைச்சேன். இல்லைன்னா நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். பட் இதுக்கப்புறமும் மறைச்சி ஒரு பிரயோஜனமும் இல்லைங்க. அதான் நீங்கள் வேறு பொண்ணு லவ் பண்ணுறீங்களே, அதான் நானும் வேணான்னு விட்டுட்டேன். இல்லைன்னா நேற்று கூட சண்டை போட்டுக்க மாட்டேன். பட் உங்களை காப்பாற்றுறதுக்கு நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். எனக்கு நீங்கள் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு வேணால் நான் சுத்தமாக பிடிக்காமல் இருக்கலாம், பட் எனக்கு உங்களை மட்டும்தான் இந்த உலகத்தில் ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா அப்பாவுக்கு அப்புறம் நீங்கள் தானே என்னோட மிகப்பெரிய ஒரு கார்டனாக பார்க்குறேன். ஸோ எல்லாமே நீங்கள் தான் எனக்கு. நான் ரெஸ்ட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்கணும் எழுந்து போயிட்டா. ஸோ டேங் அப்படியே பார்த்துட்டே இருப்பார். ஹீரோன்னு போகணும் அதை செய்ய பார்த்துட்டு இருக்காரு. நேற்று நடந்த விஷயம்லாம் அவருக்கு அப்படியே மண்ணில் ஓடிட்டே இருக்கும். இந்த பாருங்கள், நீங்கள் காயத்தெல்லாம் போட வேணாம், உங்களுக்கு எதுவுமே ஆகாது, ஆக விடவே மாட்டேன், என்ன நடந்தாலும் சரி. ஸோ ஈரனோட தலையில் அடிக்கும் போதே டேங் வந்துட்டு இந்த மாதிரி பார்த்து தான் இருந்திருப்பாரு. பட் அவரால் ஒன்றுமே செஞ்சுருக்க முடியாது. ஸோ அடிக்கும் போது நம்ம ஈரன் வந்துட்டு இந்த மாதிரி அடி வாங்கிட்டு சண்டை போட்டுகிட்டே இருந்திருப்பான். அவனும் சொல்லிகிட்டே இருந்திருப்பான், இந்த பாரு பாப்பா தேவையெல்லாம் எங்கிட்ட ரொம்ப வச்சு அது சரியா, நாங்களாம் ரொம்ப சிக்காமான பசங்க, அவ்வளோதான் சொல்லிட்டேன், 2 பேரும் குத்தி போட்டு போயிட்டே இருப்போம். வருதா இப்போ என்ன வேணால் பண்ணிக்கோ, என் ஹஸ்பண்ட்க்கு என்ன ஆச்சு, நான் அவ்வளோதான் ஐயே இதுமா ஒன்று அப்படின்ற மாதிரி வந்து அவன் பார்த்துட்டு இருந்திருப்பான். ஸோ இதெல்லாம் டேங் அப்படி யோசிச்சிட்டே இருந்துருக்காரு. இவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியவே இல்லை. நம்ம லவ்வே பண்ணலாம், இவளுக்கு எதுக்கு நம்ம இவ்வளோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அவன் டென்ஷன் இருந்துட்டுருப்பாரு. ஸோ இப்போ அப்படியே 2 டேஸ் கேட்டார். இவர் வந்து ஆஃபீஸ் போயிருந்திருப்பாரு. ஸோ ஆஃபீஸ் போயிட்டு பிறகு இங்கே ரோஹி வந்திருப்பான். என்ன ஆச்சு உனக்கு? உங்கள் பேர் சொல் அப்படியே அவருக்கு வந்து தோட்டம் வருது. பாடுறா கேட்டிங்களாடா நம்ம யாருமே டேங்கிற பெரிய வந்து சொல்லக்கூடாதான். ஆனால் இவங்க அம்மாவை தவிர ஏன் சொல்லக்கூடாதான். பொண்ணாட்டி மட்டும் ஒரு ரீசனை கொடுத்து வச்சுருக்கான் பாடுறாங்க. இப்போ அந்த தாட் அப்படியே எனக்கு ஞாபகம் வந்திருக்கும். அது சரி, ஓகே. அம்மா என்னாச்சு, ஏதோ பிரச்சனையாமே, என்ன பசங்க சொல்லு, வச்சு விட்டுலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ கொஞ்சம் வந்து போயா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து மறுபடியும் இருக்கா. அப்படியே வந்து எழுந்துச்சு பெஞ்சை தட்டியிருப்பாரு. லைட்டாக பயந்துட்டா. அது சாரி, இன்னும் ஒரு தடவை என் பேர் சொல்கிறதா வச்சுக்காது, புரியுதா? சாரி இனிமேல் நான் அந்த பேர்லாம் சொல்ல, சரியா? மன்னிச்சிடு. நான் நிஜமாக வேணும்லாம் பண்ணல, அது அப்படியே வருது, சரியா? நீ வந்து போடியா, எனக்கு கொஞ்சம் தலை வலிக்குது. சரி ஓகே போகிறேன். சரி இப்போ அங்கே வந்து போயிருந்துருப்பான். இவர் அப்படியே உட்காந்து யோசிச்சு இருந்துருக்கார் மனுஷன். நம்ம ஏன் அப்படி மட்டும் எதுவுமே சொல்லவே இல்லை, அவன் நம்ம பேர் தானே சொன்னான் மற்றபடி அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ அப்படியே கால் வந்திருக்கும் ஈரன் கிட்டே இருந்தான். அவர் வந்துட்டு எதுவுமே நம்பர்லாம் போட்டு நேமே போட்டு சேவ் பண்ணவே இல்லை, நம்பர் தான் இருக்கும். யாரா இது கால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அட்டன் பண்ணியிருப்பாரு. ஹலோ, யார்? அது நான் தான். ஓ, நீயா? என்ன விஷயம்? அது வந்து
அது எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு இருக்கான். என்ன சீக்கிரம் சொல்லு. ஐயோ இல்லைங்க, அது வந்து உங்கள் அம்மா வந்து சமைச்சு உங்களுக்கு வந்து கொடுக்க சொன்னாங்க, அது வந்து நான் சமைச்சு வச்சுருக்கேன். நீங்கள் ஆஃபீஸில் வந்து மாதிரி சாப்பிட்டீங்கன்னா எனக்கு நான் இதை வந்து கொடுக்கணுமா? எதுவும் தேவையில்ல, நானே பார்த்துக்கிறேன். இல்லைங்க, எங்கள் அம்மா நான் சொன்னேன் அவங்க வேணான்னு சொல்லுவார் அப்படின்ட்டு, ஆனால் அவதான் அது அது ப்ளீஸ் நான் எடுத்துகிட்டு வரேன். உங்களுக்கு செலவே வேணாம், உங்களை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன், நான் வந்து கொடுத்துட்டு போயிட்டே இருக்கேன், அவ்வளோதான். சரி, ஆனால் இங்கே வந்து இன்றைக்கி நான் டிஸ்டர்ப் பண்ணேன். கண்டிப்பாக பண்ண மாட்டேன், உங்களுக்கு பிடிச்ச எல்லாமே சமைச்சு எடுத்துகிட்டு சொல்கிறதுக்குள்ளே கட் பண்ணிட்டாரு. பேசவே விட மாட்டாங்க. ஸோ அப்படியே சமைச்சு ஈரணும் வந்து எடுத்துகிட்டு வந்துருப்போம் ஆஃபீஸ்க்கு. இங்கே ரிசப்ஷனில் வந்துட்டு ஹீரோயின் தேங்க்ஸ் சார் பார்க்கணும். சாரி மேம், உங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்கா? அப்பாயின்மெண்ட்டா? இல்லையே. அது பட் சார் தான் வர சொன்னார். பட் மேம் இது சார் வந்து ஆஃபீஸ் டைம், ஸோ கண்டிப்பாக யாரையும் மீட் பண்ண மாட்டார் மேம். நான் வந்திருக்கேன்னு சொல்லுங்கள், அவர் விடுவார். சாரி மேம், அவர் விட மாட்டார். சரி உங்கள் பேர் சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணேன். என் பேர் மயன். ஏதாச்சும் முக்கியமான கிளைண்டா ஏதாச்சும் முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணுமா? அதை பற்றி நான் அவருக்கு சொல்லுவேன். அது முக்கியம்னு சொல்ல முடியாது, அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும், நான் அவரோட ஒய்ஃப். மேம் சாரி மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எழுந்திருப்பான். சாரி மேம், நீங்கள் முதல்ல சொல்லிடுவாங்க. இல்லை பரவாயில்ல, அவ்வளோ சீன்லாம் இல்லை, அதனால தான் நானே சொல்லலை. பரவாயில்ல, நான் கொடுத்துக்கிறேன். மேம் 2வது சொல்லியிருக்காரு மேம் சார். ஓகே மேம், எதுவும் தப்பாக என்னை பற்றி சேச்சே அதெல்லாம் பண்ண மாட்டேன், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பண்ணியிருப்பான். வச்சுட்டு அவன் தலை செஞ்சுட்டு இருப்பான். ஸோ இங்கே வந்து நம்ம ஹீரோனும் வந்து 2வது சொல்ல போயிருந்திருப்பான். ஆனால் அவ்வளோ பெருசாக இருக்குப்பா, என்ன வந்து நம்ம வீட்டோட எவ்வளோ பெருசாக இருக்குது ஆஃபீஸ் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்டு ஏன் ரூம் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து தேட்டிட்டு இருப்பான். ஸோ ஃபைனலாக வந்து நம்ம ஹீரோ வந்து ரூமை கண்டுபிடிச்சிட்டான். இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து டோரை வந்து ஓப்பன் பண்ணியிருப்பான். ஸோ டோர் ஓப்பன் பண்ணால் அங்கே ஒரு காட்சி. டேங் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸியை வந்து ஹக் பண்ணி நின்றுருப்பாரு. ஸோ ஹீரோனுக்கு இங்கே ஒன்றுமே புரியவே இல்லை. டேங்கும் ஹீரோனை வந்து பார்த்துருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குனே நம்ம ஹீரோ வந்து டோரை க்ளோஸ் பண்ணிட்டான். ஹீரோக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. ஒரு நிமிஷம் தான் அந்த பொண்ணா? அப்போது இவர் இன்னும் அங்கே நோ பண்ணியிருக்காரா? ஆமாம்ல, நான் ஏன் அதை மறந்தேன்? அதுதான் ஸ்டார்டிங்கே சொல்லிட்டாரு, என்னால் கொஞ்சம் கூட இருக்கலாம் பேமெண்ட். இப்போது டேங் டக்குன்னு அந்த ரோஸை தள்ளி விட்டு வெளியே போகிறேன் கொஞ்சம் வெளியே போன்னு சொன்னேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிருப்பான். ஸோ இங்கே வந்து நம்ம ஹீரோன் வெளியே நின்றுருக்கா. அவள் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வரும்போது யாரும் அந்த பொண்ணு அப்படி தான் பார்த்துட்டு அவள் பாட்டுக்குள்ளே போயிட்டு அங்கே போயிட்டான். இனிமேல் கண்டுக்கவே இல்லை. உள்ளவா அது உள்ளவான்னு சொன்னேன். சாப்பாடு நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம், எனக்கு இந்த பரிமாறி சாப்பிடலாம் தெரியாது. நீ ஏன் பரிமாறு? இல்லை பரவாயில்லங்க, அது நான் வேணா ஆஃபீஸ்லேருந்து யாராச்சும் கூப்பிடும். இப்போ எதுக்கு நீ அழகிறவங்க பேசுகிறேன்? நச்சி நான் ஒன்றும் அழகெல்லாம் இல்லை, நான் நல்லா தான் பேசுகிறேன். உங்களுக்கு அப்படி கேட்டிருக்கோம், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. சரி நான் தான் சொல்கிறேன், நீயே பரிமாறு. இங்கிட்டே ஹீரோட முகத்தையே பார்த்துட்டு பாரு. ஹீரோ ரொம்ப டல்லாக தான் இருப்பான். ஸோ அந்த காட்சியை பார்த்தாலும் ஹீரோனால தாங்கியே முடியல. இப்போ எதுக்கு மூஞ்சி வச்சுருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் நார்மலாக தான் இருக்கேன். நினைக்கிறேன் சாப்பாடு. இப்போ அவர் அமைதியாக சாப்பிட்டு இருக்காரு. தென் ஃபோன் எடுத்து அசிஸ்டண்ட்டுக்கு கால் பண்ணியிருக்காரு. நீ ஒன்றே உள்ளவா, உங்கள் அசிஸ்டண்ட்டும் வந்திருப்பான். ஹீரோ பாட்டுக்கு அமைதியாக நின்றுருப்பான். சார் இந்த இடத்துல ஒழுங்காக பெருக்கிறீங்களா இல்லையா? இங்கே ஒரு காக்ரோச் வந்துருச்சு, அதனால ஒரு ஆஃபீஸ் எம்ப்ளாயி பயந்து என்ன ஹக் பண்ணிட்டாங்க தெரியுமா? அடிச்சுட்டு ஹீரோ அப்படியே வந்துட்டு கண்ணை ஒயிட் பண்ணி பார்க்குறான். அதான் பண்ணிச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு சந்தோஷம். ஸோ அப்போ அந்த பொண்ணு வந்து லவ் பண்ணுற பொண்ணு இல்லை போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சு பார்த்துட்டுப்பான். சாரி சார், அது நாங்கள் ஒழுங்காக தான் சார் பெருக்க ட்ரை பண்ணுறோம், அது க்ளீனாக தான் சார் இருக்குது. சொன்னதை மட்டும் செய்யுங்க. எப்படி இந்த இடத்துல காக்ரோச் வரும்? இதுக்கப்புறம் இதெல்லாம் நடந்துச்சு, எல்லாரையும் வாடகை எடுத்துக்கிட்டு சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மன்னிப்பு கேட்டுட்டுருப்பான். அதுக்கப்புறம் அவங்க வந்து தெரிஞ்சுப்பான். இப்போ டேங் அப்படியே ஸ்லோவாக திரும்பி ஹீரோட முகத்தை பார்க்குறாரு. ஹீரோனுக்கு அவ்வளோ ஒரு குஜாலு இங்கே வச்சுட்டு சாப்பாடு வச்சுட்டுப்பான். இவருக்கு அப்படியே உள்ளுக்குள்ள ஒரே பயங்கர சந்தோஷமாக இருக்கும். எதுக்கு நம்மளாம் பண்ணியிருக்கோம், நோ அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் டைவர்ட் பண்ண பார்த்தாலும் ஹீரோனை ஹாப்பியாக சாப்பாடு வைக்கணும் தான் பார்த்துட்டு. ஸோ சாப்பிட்லாம் முடிச்சானா ஹீரோனை அண்ணாச்சா நான் எல்லாமே சமைச்சேன், யூடியூப் பார்த்தா சமைச்சேன், எனக்கு அவ்வளோதான் சமைக்க வராது. எங்கள் அம்மா கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி சமைப்பேன் எப்படி சமைப்பேன்னு உங்கள்கிட்ட கதைலாம் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் சத்தியமாக ஒன்றுமே கிடையாது, எனக்கு அந்தளவுக்குலாம் சமைக்கவே தெரியாது. பட் ஏதோ யூடியூப்லாம் பார்த்து கஷ்டப்பட்டு சமைச்சேன். நல்லாக்கா? நல்லாயிருக்கு. அப்பா
உங்களுக்கு பிடிச்சிட்டா சரி ஓகே பாய் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்க ஒரு நிமிஷம். எதில் வந்தேன்? நான் ஆட்டோவில் தான் வந்தேன். எதுக்கு ஆட்டோவில் வந்தேன்? வீட்டில் தான் அவ்வளோ கார் இருக்கு. அது சும்மா தான் ஆட்டோவில் நல்லா ஜாலியாக வெளியில் வேடிக்கை பார்த்துட்டு காற்று இந்த சைடு வரும் அந்த சைடு வரும். ஆட்டோக்காரன்னா முக்க போடுவார், அதெல்லாம் கேட்கலாம், அவரோட ஸ்டோரி அதெல்லாம் நல்லாயிருக்கும். காருன்னா டிரைவர் பேசவே மாட்டார், சைலண்ட்டாக இருப்பார். இதில் வேறு கார் ஏசி போட்டுருக்குன்னு சொல்லிட்டு எனி டைமும் க்ளோஸ்லேயே வச்சுருப்பான். சரி ஸ்டாப், ஜஸ்ட் ஆட்டோவில் வந்தேன் அவ்வளோதானே. இதுக்கு இவ்வளோ பெரிய ஃப்ளாஷ்பேக்கா? சரி போகும்போது நான் வந்து ட்ராப் பண்ண சொல்கிறேன். இல்லை நான் போய்க்கிட்டேன், சொன்னதை செய். ஸோ இப்போ வந்து நம்ம ஹீரோனும் ஓகேன்னு சொல்லிட்டு டிரைவர் கூடயே வந்து போயிருப்பா. கிட்டியா ஒரு மாதிரி வந்து பயங்கர ஹாப்பியாக வந்து சிரிச்சிட்டே இருப்பார். இப்போது ஃபோன் எடுத்துருப்பார், ஏதோ மெசேஜ் வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெசேஜை பார்த்துட்டு ஆஃப் பண்ணி வைக்கும் போது அதில் ரிஃப்ளெக்ஷன் வந்து அவர் சிரிக்கிறது அவருக்கே தெரிஞ்சிருக்கும். நான் சிரிச்சிட்டு இருக்கேன், எதுக்கு நான் சிரிக்கிறேன்? என்ன நடந்துச்சு? நான் வந்து சிரிச்சிருக்கேன், இதெல்லாம் பண்ணுறேன் நான் வேண்டாம். ஆமாம் வேணாம் அப்படி நான் வந்துட்டுருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்து முடிச்சுட்டு தென் ஈவினிங் போல் அவருக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருந்திருக்கும். அந்த மீட்டிங்கை வந்து எல்லோரும் பேசிட்டு இருக்கா. டேங் மட்டும் கால் போட்டு அந்த மீட்டிங் வந்து கவனிச்சிட்டு இருக்கோம். மீட்டிங்லாம் வந்து முடிஞ்சிருந்துருக்கும். ஸோ இப்போ அவர் வந்து கிளம்புற டைம் தான், எல்லா ஆஃபீஸ் மெம்பர்ஸ் எல்லோரும் வந்து கிளம்பிடுச்சு. பட் அவர் வந்து கிளம்பல, ஏதோ ஒரு முக்கியமான வரவு இருக்குது, அதை முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் நிறையா திங்ஸ் அவருக்குள்ளே ஓடிட்டு இருக்கும். நான் ரோஸ் லவ் பண்ணுறேன், ஆனால் இப்போ எனக்கு மைண்ட் நல்லா ஈகலான ஃபீலிங்ஸ்லாம் வந்துருக்கு. ஆனால் அவன் லவ்வாக பண்ணுறான் கிடையாது, அவன் மட்டும் தான் லவ் பண்ணுறான் அது அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து நம்ம ஹீரோ வந்து என்னெல்லாம் சொல்லியிருப்பாள். ஸோ தேங் வந்து இவ்வளோ கேரிங்காக பார்த்துருப்பான், அந்த விஷயத்தில் அப்படி யோசிக்கிறாரு. ரோஸியை கம்பேர் பண்ணும்போது ஹீரோன் வந்துட்டு அவ்வளோ ஒரு ஒர்த்துன்ற மாதிரி அவருக்கே தோணுது. பட் இருந்தாலும் அவருக்கு ஏதோ ஒரு தடுத்தல் அப்படியே வந்து வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தோணிகிட்டே இருந்திருக்கும். அப்படியே யோசிச்சிட்டே இருந்திருக்காரு. ஒரு 11 o'clock அப்படி வந்து ஆயிருந்திருக்கும். இப்போ அவர் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எடுத்துகிட்டு இருக்கும்போது வெளியே வந்து சவுண்ட் கேட்டிருக்கும். என்னடா சவுண்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோவாக வந்துட்டு அவர் வந்து டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோஸி வந்து வேறையவனையும் ஒருத்தர் வந்து கிஸ் பண்ணிட்டு இருப்பாள். ஸோ ஆஃபீஸில் வச்சு பயங்கரமான கிஸ்ஸிங் போயிட்டுருக்காங்க. எனக்கு அவருக்கு வந்து அவரால் நம்ப முடியல. சரி நாள் எவ்வளோ பேர் சொல்லியிருப்பாங்க, அவனோட அம்மாவே சொல்லியிருப்பாங்க, அப்போ கூட நம்பாத ஆள், கண்ணால் பார்த்த பிறகுமா நம்பாமல் இருக்கிறது அப்படின்ற மாதிரி சரியான ஷாக் அடிச்சு மனுஷனுக்கு. பே அப்படின்னா அவன் பேசிகிட்டு இருக்கான். சொல்லு அம்மா, ஏதான் டேங் அலோவ் பண்ணுறீங்க? பேர் சொல்லாத, அவனுக்கு பிடிக்காது. வேணா அவன் இங்கே இறங்கான். சரி டேங் லவ் பண்ணிட்டு இந்த மாதிரிலாம் என் உள்ளா இருக்கு, கொஞ்சம் கூட கில்ட்டாலியா என்ன? யார் சொன்னா நான் லவ் பண்ணுறேன்ட்டு? அதெல்லாம் கிடையாது. ஆக்சுவலி ஜஸ்ட் அவங்க அப்பாவும் ஒரு மாஃபியாவிலேருந்து வந்தார், இப்போ அவன் ஒரு மாஃபியாவாக இருக்கான். ஆக்சுவலாக அவங்க அப்பா இருக்கும்போதே எனக்கும் அவனுக்கும் மேரேஜ் அப்படின்னு சொல்லலாம் பேசி வச்சுருந்தார். ஸோ மாஃபியா ஃபேமிலி நல்லா ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அவங்க அப்பா திடீர்னு மண்டே போட்டாங்க. இப்போ அவன் மாஃபியாவாக இருக்கான். ஸோ எனக்கு இந்த மாதிரி மாஃபியா ஃபேமிலியில் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால தான் எப்படியாச்சும் அவனை கரெக்ட் பண்ணணும்னு நினச்சேன். அவனும் என் வலையில் விழுந்துட்டான். ஸோ அவனும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். பட் அவ்வளோதான் மேரேஜ் ஆயிடுச்சு. ஆனால் என்னன்ற எனக்கு கூட அவனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஆசைலாம் கிடையாது. சொல்லப்போனால் லவ் பண்ணுற ஆசை கூட கிடையாது. எனக்கு அவனோட அந்த மாஃபியா அப்படின்ற அந்த ஒரு ஃபீல், அவனோட பணம், அதுதான் எனக்கு முக்கியம். புரியுதா? அப்போ சரி, அது தெரியல வரைக்கும் நம்ம மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து கிஸ் கண்டினியூ ஆகிருக்கும். ஆக்சுவலாக அவன் வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒருத்தர் தான். அது மாதிரி இருந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே யோசிச்சிட்டே இருக்காரு. ஏன்னா இவ்வளோ நாள் எவ்வளோ பேர் சொல்லியிருந்திருப்பாங்க. அப்போல்லாம் வந்து மனுஷன் வந்து ஒரு செகண்ட் கூட அந்த விஷயத்தில் நம்பியிருக்கவே மாட்டார். இப்போ அவருக்கே அவர் நினச்சா கேவலமாக இருக்கும். நம்ம வச்சு செஞ்சிருவீங்க அப்படின்ற மாதிரி அவர் அப்படியே வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. பட் இப்போ அவருக்கு ஃபுல்லாக திங்க் பண்ணுறது எல்லாமே ஒயினை பற்றி தான், ஹீரோனை பற்றி தான் அவருக்கு தோணிகிட்டே இருக்கும். குட்டீஸோட கையில் வச்சுட்டு பிச்சைக்காரி கூட சுற்றிட்டு இருந்தது நான் சரியான முடிச்சுடா அப்படின்ற மாதிரி அவருக்கே வந்து தோணுது. இப்போ அப்படியே பொறுமையாக வந்துட்டு அவர் டிஸ்டர்ப்லாம் பண்ண எதுவுமே சொல்லிக்கவே இல்லை. அவரை அந்த சைடுக்காக வெளியே சைடுக்காக போயிருப்பாரு. ஸோ வெளியே போயிட்டாரு, வீட்டுக்கும் வந்திருப்பாரு. இங்கே நம்ம ஹீரோனை உட்காந்து ஏதோ கிரிக்கிட்டு இருக்கா நோட்டில். இப்போ மனுஷன் ஸ்லோட்டோட பண்ணிட்டு உள்ள வந்திருப்பாரு. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ வந்து கிரிக்கிட்டு இருப்பாளையா. ஸோ அதெல்லாம் அவர் கண்டுக்கவே இல்லை, உள்ள போயிருப்பாரு. டோரை வந்து லாக் பண்ணுற வந்து ஹீரோன்னு கேட்டிருக்கோம். அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் திரும்பி பார்த்துருப்பா. தேங்க வந்தோன்னே அப்படியே இருந்துட்டு ஹக் பண்ணிக்கிட்டாரு. ஹீரோ கொஞ்சம் ஒன்றும் புரியவே இல்லை, என்னாச்சு. இப்போ ஒரு ஹீரோ லைட்டாக நகரன்னு பார்க்குறா, அவங்கள குடிச்சிருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் குடிக்கிறாங்க, ஸ்மெல்லாம் எதுவும் வரல. ஸோ அதனால் நகலான்னு பார்க்கணும், டக்குன்னு அப்படியே வச்சு ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணியிருக்காரு. ப்ளீஸ் கொஞ்ச நேரம் ப்ளீஸா சொல்லிட்டு ஒன்றுமே ஒரு ஹீரோனுக்கு ப்ளீஸா கேட்டால் இப்போ அவரு அப்படின்ற மாதிரி ஹீரோன் வந்து அப்படியே பார்த்துட்டுப்பா. சாரி
ரொம்ப சாரி. நிஜமாக இந்த சாரி கேட்டு எல்லாம் முடிக்கணும்னு விரும்பவே இல்லை. நான் எந்தளவுக்கு ரூல்ஸ் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்ட்டு எனக்கு புரியவே இல்லை. எந்த ஒரு பொண்ணுக்கும் நான் துரோகம் நினச்சதே கிடையாது. சொல்லப்போனால் அவங்க ஃபேமிலி மாஃபியா, எங்கள் ஃபேமிலி மாஃபியா, 2 பேர் மேரேஜ் பண்ண நல்லாயிருக்கும்னு சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா சொன்னார். ஸோ எனக்கு அது ஓகேன்னு பட்டுச்சு. அதனால தான் நானும் இதனால அதுவே நல்லா அதை நினச்சிட்டு இருந்தேன். பட் ஒன்று மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் அந்த பொண்ணு தேவையில்லாமல் நான் ஏமாத்துறேன் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் அவளுக்கு சப்போர்ட்டிவாக நான் இருந்தேன். பட் எவ்வளோ ஒரு கேவலமான பிறவி கூட நான் இடத்துலலாம் இருந்திருக்கேன் அப்படின்னு தெரியல. இப்போ அப்படியே பொறுமையாக நான் வந்து நான் அப்படியே வந்துட்டு சின்ன படிச்சு கப்பனை பாரு. அது உடனே சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காது. பட் லவ் யூ. எனக்கு ஏன் உன்னை பிடிச்சிச்சுன்னா சத்தியமாக தெரியாது. ஏன்னா உன்ன மாதிரி ஒரு கேரக்டர்லாம் இது வரைக்கும் என் வாழ்க்கையில் பிடிச்சதே கிடையாது. ஸோ இப்போ அவள் இல்லாதனால அவங்ககிட்ட வந்து பேசுகிற மட்டும் தப்பாக நினச்சாரு ப்ளீஸ். ஆனால் அது தயவு செஞ்சு எதுவும் பேசாது. நீ இந்த உடனே என்ன சொல்ல வேண்டாம். எனக்கு தெரியும் நீ என்ன லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இன்னும் காணோம்னா பொறுமையாக வரேன். எனக்காக வெயிட் பண்ணுவியா? வண்டி ஜஸ்ட் வண்டி வெயிட் பண்ணுறேன். நீயே இவ்வளோ சீரியஸாக இப்போ பிடிஎஸ் ஓடியா சாங் நேம்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி டைலாக் பிடிச்சி வர மாட்டோம் அப்படின்ற மாதிரி டைம் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஹீரோவும் டேமும் லைட்டாக அப்படியே உட்காந்துட்டு இருக்கணும் அமைதியாக. உங்கள் டேம் ஹீரோ எனக்கு கையே பிடிச்சிருக்காரு. சரி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. எனக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது. எனக்கு ஏதை பார்த்தா கேவலமாக தோணுது. இப்போ அவள் இல்லாமல் நான் உங்ககிட்ட வந்து பேசிட்டேங்க. இதை நினச்சா எனக்கு உண்மையிலே கேவலமாக தான் இருக்குது. நீங்கள் ஒன்றும் அப்போல்லாம் நினைக்காதீங்க. நீங்கள் அவங்க உண்மையாக லவ் பண்ணியிருந்தீங்கன்னா வருத்தப்பட்டிருப்பீங்க. ஆக்சுவலாக உண்மையாக லவ் பண்ணிட்டீங்க, நான் என்னென்னா சொல்லலை. பட் உங்களுக்கு என் மேலே லவ் இருக்குது. அதனால தான் நீங்கள் எனக்கு தப்பாக நினச்சிருக்கீங்களோ, என்ன வந்துட்டு தப்பாக ஃபீல் பண்ண வச்சுருக்கீங்களோ அப்படின்றதுக்காக இங்கே தான் இவ்வளோ வந்து கேட்டுருக்கீங்க. எனக்கு புரியுது, நல்லாவே புரியுது. ஆக்சுவலாக முதல் 2 தடவை உன் கேர்ள் ஃப்ரெண்டை ஒரு பையன் கூட பார்த்தேன்டா அப்படின்னு 2 பேர் சொன்னாங்க. அப்போ எனக்கு கோவம் வந்துச்சு. அடுத்த தடவை ஒரு வேளை உண்மையாக இருக்குமோ அப்படின்னு லைட்டாக தோணுச்சு. அடுத்தடுத்து போக போக ஒருத்தர் சொல்ல சொல்ல எனக்கு அவன் மேலே இருக்க நம்பிக்கையே போயிடுச்சு. அதுவே அவன் மேலே இருக்கலப்ப மொத்தமாக எனக்கு போக வச்சிருச்சு. அதுக்கடுத்து கொஞ்ச நாளில் நான் அவளை உண்மையாக லவ் பண்ணுறேன்னா இல்லையா, அவன் உண்மையிலே என்னை ஏமாற்றிட்டு தான் இருக்காளா அப்படிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். பட் எனக்கு புரியுது, நான் உன்னை லவ் பண்ணுறேன். தட்ஸ் ஆல். சரி அவர் சொல்லிட்டு மாதிரி எழுந்து போயிட்டாரு. ஈரன்னா இது கனவா நினைவான்ற மாதிரி இருக்கும். இருந்தாலும் ஓகே ஒன் டே வெயிட் பண்ண சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ஸோ இங்கே அதே நெக்ஸ்ட் டே வந்து அவளை கூப்பிட்டு பேசியிருக்காரு. என்ன சொல்லிட்டு எனக்கு புரியவே இல்லை. எவ்வளோ நட்டுக்காது நான் எவ்வளோ பேர் சொன்ன போது நான் முட்டாமல் இருந்துட்டேன். இதுக்கப்புறமா அப்படி இருக்கிறது நான் ஒன்றும் பைத்தியம் அப்படின்னா இதோட எல்லாத்தையும் எடுத்துக்கோ. உனக்கு எனக்கு வந்து எல்லா ஆவரமும் முடிஞ்சு போச்சு, புரியுதா? ஸ்டாப். அதுவே சொன்னதை மட்டும் செய். இதுக்கப்புறம் இங்கே மூஞ்சில் முடிச்ச அவ்வளோ. நீ மற்றவங்க சொல்கிறத வச்சுலாம் வந்துட்டு தப்பாக என்ன போட்டுருக்கா சரியா? நான் ஒன்றும் அந்த மாதிரிலாம் கிடையாது. நான் என் மூடி சொல்லிட்டேன். மற்றவங்க சொல்கிறத வச்சு நம்புறதுக்கு நான் ஒன்றும் பைத்தியம் கிடையாது. அதனால தான் இவ்வளோ நாளாக நம்பாமல் இருந்தேன். சென்னைக்கு நான் என் கண்ணால் பார்த்தனோ அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன். தேவதை மாதிரி வீட்டில் பொண்டாட்டி இருக்கும்போது போயும் உன்னை ஏமாத்திரக்கூடாது ஒரு காரணத்துக்காக அவ்வளோ ஒதுக்க வச்சுருந்தேன். பார்த்தியா என்ன சொல்லணும்டி? நீங்கள் வேறு யாரையோ பார்த்துட்டு தப்பாக ஏதோ புரிஞ்சுட்டுக்க. ஆமாம் இன்னும் என்னென்ன சொல்கிறேன் சொல்லு. நான் பைத்தியக்காரன் தான்டி, நான் பைத்தியக்காரன் தான். அதான் நேற்று நீயும் உன் ஆளும் சேர்ந்து நல்லா பேசிகிட்டு இருந்தீங்க என்னை பற்றி. அப்போவே தெரிஞ்சுக்கிட்டேன் நான் எந்த அளவுக்கு பைத்தியக்காரன்ட்டு. இப்போ இவளுக்கு புரிஞ்சிருச்சு. நேற்று நைட்டு டேங் வந்து ஆஃபீஸில் தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இவளுக்கு நான் என்ன சொல்லணும்னே தெரில. பார் ஒரு நிமிஷம் என் கண்ணு முன்னாடி இருந்த உன் சாமி என் கையில் தான். அது கோவப்படாத ஃபீ, அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிட்டே சரி ஓகே எனிவேஸ் ஹாப்பி லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு போயிட்டான். என்ன டேங் சொன்னால் செஞ்சுருவான். சொன்னால்தான் தான் போட்டு தள்ளுற போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்திரிச்சு போயிட்டான். ஸோ இப்போது டேங்க் என்ன சொல்கிறேன்னே தெரில. அமைதியாக அப்படியே உட்காந்துருக்காரு. ரொம்ப மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது அவருக்கு. ஸோ இப்போது ஒரு ஈவினிங் 6 o'clock அப்படி இருக்கும். டேங்க் வந்து கால் வந்திருக்கும். நீ ஆக்சுவலாக அவர் சேவ் பண்ணிட்டாரு, என்னோட பேர் போட்டு சேவ் பண்ணிட்டாரு.
இன்னும் அட்டன் பண்ணியிருப்பாங்க. அது நான் தான் அம்மா அம்மா பேசணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொடுத்துறாங்கன்னு போயிட்டாங்க. என்ன பாட்டையா எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன்ப்பா. எனக்கு இப்போ தானே தெரியுது. நானும் ஏதோ 2 பேரும் சின்ன சிறுசுங்க போக பழகிடுங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். கல்யாணத்துக்கு அப்புறமா அந்த பொண்ணை நினச்சிட்டு இருந்திருப்பேன். நான் சத்தியமாக நினைக்கலப்பா. அது சாரி, பரவாயில்லப்பா. என்னவோ அவன் எல்லாத்தையும் சொன்னான். இப்போயாச்சும் நீ திருந்து நீ, எனக்கு அதில் ரொம்ப சந்தோஷம். உண்மையிலே ஒயின்லாம் எனக்கு எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லப்பா. என் கண்ணால் பார்த்தது தான் நான் சொன்னேன். ஓகேவா? அதனால் அம்மாவையும் தப்பாக நினச்சிக்காரு. இல்லைல்லம்மா, ஆனால் ஏதோ பைத்திய மாதிரி பண்ணிட்டு இருந்திருக்கேன். சாரி. ஒன்றும் இல்லைப்பா. என்னதான் இருந்தாலும் நீங்கள் உங்கள் கல்யாணம் ஆகி 1 மாதம் ஆச்சு. இன்றைக்கி தான் நீங்கள் ஒன்று செஞ்சுருக்கீங்க. அதனால் வரும்போது மல்லிப்பூ வாங்கிட்டு வாப்பா. அது வாங்கிட்டு வாப்பான்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கால் கட் பண்ணிட்டாங்க. இவருக்கு ஒரு மாதிரி கண்ணுமே சவந்து போச்சு. இப்போ அசிஸ்டன்ட் வந்திருப்பான். பாஸ், உங்களுக்கு ஃபீவர் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். இருங்க நான் தொட்டு பார்க்குறேன். ஃபீவர் மாதிரி தெரியலையே, அப்படியே உங்கள் போல இப்படி செவந்து போயிருக்கு. டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். பாஸ், நீங்கள் ஏதாவது டைம் தப்பாக பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். டைம் 6:30 தான் ஆகுது. நீங்கள் இந்த நேரத்துக்குலாம் நீங்கள் வீட்டுக்கே போக மாட்டீங்க. ஒருத்தான் நீங்கள் 4:30 இன்றைக்கி எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நான் வீட்டுக்கு போகிறேன். ஓகே பாஸ், காலையிலே உங்கள் அம்மா சொன்னாங்க பாஸ். எனக்கு புரியல என்ன முக்கியமான வேலைன்னு. எல்லாம் புரிஞ்சுக்கிட்டே தான் வந்து பேசுறியா? ஐயோ பாஸ், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டே போயிட்டான். ஸோ இப்போது தேங்காய் வந்துட்டு வீட்டுக்கு போயிருந்திருப்பாரு. ஸோ அவங்க அம்மா சொன்ன மாதிரி மல்லிப்பூலாம் வாங்கிட்டு தான் வந்திருக்காரு. பார்த்தா அவர் கூடனே வாங்கிட்டு வந்திருக்காரு. என்னடா இது? அது நீ பாட்டுக்கு பூ வாங்கிட்டு வாங்கிட்ட. எனக்கு என்ன வாங்கணும் எவ்வளோ வாங்கணும் எதுவுமே தெரியாது. அதான் சரி எதுக்கு இருக்கட்டும்னு இவ்வளோ வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தலையில் அடிச்சுக்க அதை குறைய பார்த்துருக்காங்க. ஸோ இப்போ அப்படியே வந்துட்டு அவங்க பொறுமையாக ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி அமைச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இங்கே அமைதியாக உட்காந்துருக்காட்டு ஏன் பெட்டில். இன்னும் எவ்வளோ அமைதியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்காரு. ஸோ இப்போ உள்ளே வந்திருப்பான். உள்ளே வந்துட்டு டோர் லாக் பண்ணிட்டு, இப்போ என்னோடய சம்பளம் தூக்கி அடிக்க மாட்டேங்க. நான் ஒன்றும் எனக்கு தூக்கி அடிக்கல, நீ தான் பயந்து கீழே போட்டேன். விட பண்ண நினச்சேன், கண்டுபிடிச்சாலே மறந்துருப்பாருன்னு நினச்சேன். அப்புறம் வேறு யாராச்சும் உங்களுக்கு லவர் சம்திங்? இங்கே வா. இல்லை நான் இங்கேயே நான் ஒரு ஓரமாக இருந்துட்டு போகிறேன். வரியா நீ? சரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்த முன்னாடி வந்து உட்காந்துருப்பான். சொல்லுங்க. ஆமாம், என்ன தீ காட்டுறியா? ஐயோ அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, மன்னிச்சிருங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் சொல்லாத, புரியுதா? சொல்ல மாட்டேன். அப்புறம் உங்களை பற்றி ஒரு சீக்ரெட் எனக்கு தெரியும். என்னது? நீங்கள் ஒரு மாஃபியா தானே? இவருக்கு ஒன்றுமே புரியல. இவருக்கு எப்படா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. எனக்கு தெரியும், முன்னாடியே தெரியும். ஆக்சுவலாக நான் உங்களை ஒரு தடவை கன்னோட பார்த்துருக்கேன். அது நம்ம மேரேஜ்க்கு முன்னாடியே வச்சுக்கோங்களேன். அப்போவே நீங்கள் அவ்வளோ கெத்தாக இருப்பீங்களா? எனக்கு வேறு ஃபைட்லாம் ரொம்ப பிடிக்குமா? நீங்கள் வேறு அப்படி இருந்தீங்க, அப்படி சைட்லாம் அடித்தேன் நான், அந்தளவுக்கு இருந்தீங்க தெரியுமா? அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு யாராக இருக்கும்னு யோசிச்சுட்டு நானும் வந்து திங்க் பண்ணிட்டே இருக்கும்போது தான் எனக்கு ஒரு ஐடியா வந்து நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன். அப்போ தான் இந்த மாதிரிலாம் வந்து ஸ்மக்லர்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்றா தெரியும். ஒருவேளை அதில் ஒரு ஆள் நீங்களாக இருக்கீங்களோ அப்படின்னு தான் நான் நினச்சேன். நினச்சிட்டு இருக்கும்போது தான் எங்கள் வீட்டில் அவங்க ஃபோட்டோவே எனக்கு காமிச்சாங்க. அதுதான் உடனே ஓகே சொல்லிட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய ஃப்ளாஷ்பேக்கா? சரி, இனிமேல் இப்போது கூட எப்படி இருக்குங்களா? ப்ராமிஸ். நானும் ப்ராமிஸ். எதுக்கு? உங்கள் அம்மா கிட்டே அவங்கள பற்றி சொல்ல மாட்டேன். தேங்க்ஸ். நான் அப்படின்னு சொல்லிட்டேன். 2 பேர் டைட்டாக வந்து ஹக் பண்ணிக்கிட்டாங்க. சரி ஓகேடா, இதோட முடிச்சுக்கலாம். ஐயோ, இதை ரெக்கார்ட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே நான் படாத பாடை வந்து பட்டுட்டேன். பிகாஸ் என்னால் முடியல. நான் 2 டேஸாக வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். வீட்டில் ஃபங்க்ஷன்றனால எங்கே பார்த்தாலும் சத்தம், இங்கே போனால் சத்தம், அங்கே போனால் சத்தம். நானும் வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நைட்டு ஜாமெல்லாம் இருந்து ரெக்கார்ட் பண்ணுவேன். இருந்தாலும் வந்துட்டு முடியல. ஸோ ஃபைனலி ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிட்டேன். சரி ஓகே, இந்த ஒன் ஷாட் வந்துட்டு எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு தெரியல. பிகாஸ் நான் வீட்டாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அதனால் ஃபுல்லாக எனக்கு இது பண்ணணும். எப்போவுமே நான் ஒரே தடவை தான் ஃபுல்லாக சொல்லி முடிச்சுவேன். பட் இந்த முறை கொஞ்சம் ரொம்ப இழுத மாதிரி ஆகிடுச்சு. ஸோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டாக சொல்லுங்கள். தென் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு நல்ல டைம் பண்ணிக்கணும்.